ஹாய் ரேவந்த், ஹாய் பிரபு. ஒரு 2-3 டேஸ்க்கு அப்புறம் திருப்பி மீட் பண்ணுறோம். ஆக்சுவலி நேற்று பார்த்துருப்பீங்க வீடியோ ப்ரிவ்யூ போட்டிருந்தோம். 3 பேருமே, நான், பிரசாத் ப்ரோ, கிஷோர் எல்லாமே சிஎஸ்கே வின்க்கு தான் போயிருந்தோம். நான் வந்து பத்திரானாலனா கொஞ்சம் கஷ்டப்பட்டு வின் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் அந்த மாதிரி இல்லாமல் ஒரு கம்ஃபர்டபுள் வின் தான் சிஎஸ்கேக்கு. அண்ட் பத்திரானா வந்து திருப்பி ஃப்ளை பண்ணிட்டாரு ஸ்ரீலங்காக்குன்னு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் விட்டுருக்காங்க சிஎஸ்கே. அவங்க ஹேண்டில் ஒரு ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜுரியால அதை சரி பண்ணுறதுக்கு இதுக்கு மேலே அவர் இருக்க மாட்டாருன்னு தான் நினைக்கிறேன் இந்த சீசனு. பட் ரூல்ட் அவுட்னு அவங்க போடல, ஸ்டில் கஷ்டம் தான். இவருக்கு அடுத்து ஒரு 3 வீக்ஸோ 2 வீக்ஸோ அதில் வேர்ல்டு கப் வேறு வருது. ஸோ ஆப்வியஸ்லி அவர் இருக்க மாட்டாருங்கிறது நமக்கே புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். அண்ட் இன்னைக்கு மேட்சை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இன்னைக்கு மேட்ச் யாரால வின் பண்ணோம்னா ஸ்ட்ரெயிட்டாகவே சொல்லிடுவாங்க ஜடேஜாவால, துஷார் தேஷ்பாண்டேவால அப்படின்னு. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் மேட்ச் யாரால வின் பண்ணோம் அப்படின்னா சாண்ட்னருக்கு ஃபர்ஸ்ட் ஓவர் கொடுத்து அவர் ஃபர்ஸ்ட் ஸ்பெல் போட்டார்ல, அங்கே அவர் கிரியேட் பண்ண ப்ரெஷரால தான் மேட்ச் வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்தது. ருத்ராஜ்னா வந்து அதுக்கு முன்னாடி அந்த உள்ள வரப்பவே ஒரு கான்ஃபிடன்ஸ் கம்மியா இருக்க மாதிரி இருந்தது. ஆனால் சாண்ட்னருக்கு கொடுத்தாங்க, அது ஒரு நல்ல மூவா இருந்தது. நல்ல ப்ரெஷர் கிரியேட் பண்ணாரு. 2 ஓவர் போட்டு ஒரு 4 ரன் ஒன்று முதல்ல கொடுத்தாருன்னு நினைக்கிறேன். ஸோ ஆப்வியஸ்லி துஷார் தேஷ்பாண்டே ஸ்ட்ரைக் பண்ண போயிட்டு விக்கெட்ஸ் விட்டாங்க. ஸ்ட்ரெயிட்டாகவே ப்ரெஷர் உள்ள போனாங்க. குயிக் ஒன்னொன்னா ஒரு பார்ட்னர்ஷிப்பும் பெருசா ஸ்டிச் பண்ண முடியல. சஷாங்கும் பிரப்சிம்ரன் தான் ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் மாதிரி ஆயிடுச்சு கடைசியில். அண்ட் அப்புறம் லாஸ்ட் விக்கெட்ஸுக்கு அவங்க அடித்த ஒரு 20-30 ரன்ஸ்னு நினைக்கிறேன். அதை தவிர்த்து அவங்களால ஒரு பார்ட்னர்ஷிப்பும் மெயின்டைன் பண்ண முடியல. ஆப்வியஸ்லி சிஎஸ்கே கம்ஃபர்டபுளாக வின் பண்ணாங்க. பிரபு, நீங்கள் உங்கள் இனிஷியல் தாட் சொல்லுங்கள், அப்புறம் ரேவந்த். ஸோ ஆக்சுவலாக லைக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுதான்டா சிஎஸ்கே மொமெண்ட்டு. வழக்கமாக வந்துட்டு ஸ்பின் சோக் பண்ணுவாங்க. ஸோ இன்னைக்கு அந்த ஸ்பின் சோக் சூப்பராக பண்ணாங்க. ஸ்ட்ரெயிட்டாகவே நீங்கள் சொன்ன மாதிரி சாண்ட்னர் எடுத்துகிட்டு வந்தது எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. ஆப்வியஸாக ஃபிஸ் இல்லை, ஸோ சாண்ட்னர் தான் உள்ளே வரணும். ஐடியல் கண்டிஷன் இது சாண்ட்னருக்கு. வந்தார், ஸ்ட்ரெயிட்டாகவே ப்ரெஷரில் போட்டார். அவருக்கு ஆக்சுவலி இனிஷியலாகவே 2 விக்கெட் விழுந்திருக்கணும். பட் அன்லக்கி ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, ஒரு காட் பிகைன் கிடைக்கல. ஒரு போல்டு வந்துட்டு பிரப்சிம்ரன் காலில் பட்டு இதுவாயிடுச்சு. அண்ட் துஷார் தேஷ்பாண்டேங்கிறத விட அவரை துஷார் மெக்ரத்ன்னு தான் சொல்லணும் போல. இனிமே அந்த அளவுக்கு ஒரு லைன் அண்ட் லென்த் போட்டார். இனிஷியலா ஸ்டெம்ப் லைன்ல வச்சு பேர்ஸ்டோ அதே மாதிரி தான். மெக்ரத்துக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் பாலும் அவுட் ஆயிருக்கணும், செகண்ட் பாலும் ஒரு ஆக்சுவலா அந்த 3 பால் ஹேட்ரிக் எடுத்திருக்கணும். அன்பார்ச்சுனேட்லி அது 3மே வந்துட்டு ஒரு மாதிரி ஸ்டெம்பை மிஸ் பண்ணிட்டு போச்சு. 3வது பால் ஸ்டெம்ப் அடிச்சிருச்சு. அண்ட் அதான் ப்ரோ, லைக் பேட்டிங் வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி போல. அண்ட் இன்னொரு பாயிண்ட் ஆட் ஆன் பண்ணோம்னா, அவங்க சமீர் ரிஸ்வியை வந்துட்டு இம்பாக்டா எடுக்கல. அது வந்துட்டு சிமர்ஜித்னு ஒருத்தர் எடுத்துட்டு வந்து அது வந்துட்டு ஒரு நல்ல மூவ். ஷர்துல் தாக்கூரை மேலே இறக்கி விட்டாங்க. ஷர்துல் தாக்கூரும் அவரோட இம்பாக்டை வந்துட்டு பேட்ல காமிச்சிட்டாரு. அதனால ஒரு மாதிரி லைக் என்ன சொல்றது, ஒரு ஓல்டு ஓஜி சிஎஸ்கே டீம் மாதிரி இருந்தது இன்னைக்கு பாக்குறப்பதான். ஒரு 160 அடிச்சு அந்த 160 வந்துட்டு லைக் கம்ஃபர்டபுளா டிஃபெண்ட் பண்ணி, ஸோ லைக் அது ஒரு சிஎஸ்கே ஃபேனா பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அண்ட் நீங்க நேத்தே சொல்லியிருந்தீங்க உங்க ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு லைக் எல்லா செக் பாக்ஸ் ஸ்டிக் போட்டுட்டே வந்துச்சு. அதனால லைக் ரொம்ப ஹாப்பி. இதுதான் சிஎஸ்கே. என்னதான் பேட்டிங்ல ஸ்ட்ரகிள் பண்ணாலும் திரும்ப பவுலிங்ல வந்துட்டு அந்த ஒரு இன்டென்ட் காமிச்சு லைக் எங்கேயுமே வந்துட்டு அவங்க வந்துட்டு ஒரு ப்ரெஷர்ல போனாங்கன்னு இல்லை. அந்த சஷாங்க் சிங் பிரப்சிம்ரன் பார்ட்னர்ஷிப் மட்டும்தான் ஒரு மாதிரி குரூஷியலா இருந்தது. அதுக்கப்புறமே வந்துட்டு ஒரு ரெகுலர் இன்டர்வல்ஸ்ல விக்கெட் விட ஆரம்பிச்சிட்டாங்க. 9 for 1, 9 for 2, அதுக்கப்புறம் அந்த 60 வரைக்கும் ஒரு பார்ட்னர்ஷிப் ஸ்டிச் பண்ணாங்க சஷாங்கும் பிரப்சிம்ரனும். அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாவே ஜட்டு உள்ள வந்து பிரீச் பண்ணிட்டாரு பார்ட்னர்ஷிப்பை. அண்ட் அவள் தான் போயிட்டு பஞ்சாப்ல போய் பஞ்சாப் ஜெயிச்சாச்சு. ஸோ பிளே ஆஃப்ஸ் டேபிளும் ஓப்பன் ஆயிடுச்சு. 9 vs 1 இருந்தது இன்னைக்கு மேட்ச். இன்னைக்கு சிஎஸ்கே ஜெயிச்சதும் அந்த பிளே ஆஃப்ஸ் ரேஸ் வந்துட்டு இன்னும் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இதான் என்னோட இனிஷியல் தாட்ஸ். அண்ட் இது வந்து அந்த ஜிங்ஸை உடைச்சிட்டாங்க. 6 for 0 ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் 3 சீசன் தான் வந்து பஞ்சாபை வின்னே பண்ணாம இருந்தோம். அண்ட் அதுல ஒரு டிஃபரன்ஸ் எங்க கிரியேட் ஆச்சுன்னா, சுட்டி குழந்தை சாம் கரன் வந்து பஞ்சாபுக்கு போயிட்டாரு 2022ல. அவர் போனதுலேருந்து சிஎஸ்கே வந்து பீட் பண்ணிட்டே இருக்காங்க. இப்பதான் ஆக்சுவலி பஞ்சாப்க்கு அவர் போனதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் டிஃபீட்னு நினைக்கிறேன் பஞ்சாப்க்கு சிஎஸ்கே கிட்ட. ஓகே ரேவந்த், நீங்க உங்க இனிஷியல் தாட்ஸ் சொல்லுங்க. அதான் ப்ரோ, நீங்க 2 பேருமே மேக்ஸிமம் பாயிண்ட்ஸ் கவர் பண்ணிட்டீங்க. நான் என்ன கவர் பண்ணுவேன்னா, ஷார்துல் தாக்கூர் ஆடினா வந்து ஒரு சின்ன ஒரு கேமியோ, ஒரு 6 balls 17 runs அடிச்சது வந்து பெரிய ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணிச்சு. ஏன்னா நம்ம ஜெயிச்சது 28 runs தான். ஸோ அதில் 17 runs வந்து அவர் அடிச்சது. ஸோ அந்த ஒரு இன்னிங்ஸ் ரொம்ப குரூஷியலாக இருந்தது.
பஞ்சாப் பவுலிங் பொறுத்த வரைக்கும் நல்லா போட்டாங்க ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஈஸியாவே இல்ல, 60 ரன்ஸ் அடிச்சிருந்தாலுமே கூட ஃபர்ஸ்ட் ஒரு 5 ஓவர் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தாங்க. ரெஹானே இந்த சீசன் அவரோட பேட் ஃபார்ம் கண்டினியூ ஆகுது, அவரும் சரியா விளையாடல. ஆனா அட் த சேம் டைம் ரபாடாவும் ஹர்ஷதீப்பும் நல்லா போட்டாங்க, கரெக்டாக குட் லைன் அண்ட் லென்த் போட்டு நல்லா இருந்தது. ஆனால் கடைசி ஒரு ஸ்பின்னர் கொடுத்து 6 ஓவர் 60 போனதுனால ஒரு மொமெண்டம் ஷிஃப்ட் ஆகி அப்படியே கொஞ்சம் 160 டோட்டல் போட்டது, 160 டோட்டல் வந்துச்சு. அதுக்கு மெயின் ரீசன் வந்து ஜடுவோட ஸ்டெடியான இன்னிங்ஸ் தான். மொயின் அலிக்கு 17 of 20, ஸோ இவர் ஒரு சைடு ஸ்டெடியான விளையாண்டு 162 எடுத்துட்டு போயிட்டாரு. ஸோ கம்மிங் பேக் டு சிஎஸ்கே பவுலிங், பத்திரானா இல்லாமல் சிஎஸ்கே என்ன நினைச்சாங்கன்னா, பொதுவாகவே என்ன நினைச்சாங்கன்னா சிஎஸ்கே பவுலிங் வந்து பத்திரானா இல்லைன்னா ஒன்றுமே இல்லை, இது ஒரு ஆர்சிபி பவுலிங் என்ன மாதிரி தான் அப்படின்னு நினச்சாங்க. ஸோ சாட்னரை கொண்டு வந்து ஃபர்ஸ்ட் அவர் போட்ட லைன் அண்ட் லென்த் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருந்தது. ஸோ 2 overs 4 runs. அதுக்கப்புறம் தேஷ்பாண்டேவும் நல்லா கரெக்டாக லைன் அண்ட் லென்த் போட்டு க்ரூஷியலான டைம்ஸில் 2 wickets எடுத்தார். ஸோ ஐ திங்க் வந்து இப்போ எப்படி இருக்குன்னா, லைக் சிஎஸ்கே கம்பேக் கொடுத்தது வந்து எப்படின்னா, பத்திரானா இல்லாமல் 167 அடிச்சு ஸோ எங்களால் மறுபடியும் வர முடியும் அப்படின்றதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் ப்ரோ இது. சாட்னரோட இந்த 2 ஓவர் ரொம்ப ரொம்ப குரூஷியல். ஏன்னா 2 overs 4 runsன்றது வந்து பத்திரானாவே அந்த மஸ்பெல் போட்டதில்லை, உம்ராவே போட்டதில்லை ஐபிஎல்ல. ஸோ 2 overs 4 runs பவர் பிளேலன்றது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நேற்று எப்படி ஜிடி விளையாண்டாங்களா பவர் பிளே அந்த மாதிரி தான் இருந்தது ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது. ஆக்சுவலி அந்த ரிலீஸ் பண்ணது கிளீசனோட 15 run ஓவர் தான். அதுக்கடுத்து தான் துஷாரியும் இது பண்ணாங்க. கிளீசனும் சொன்ன நேற்றே வந்து அவர் இந்த பிச்சுக்கு வேலைக்கு ஆக மாட்டாரு, அடி வாங்குவாரு அப்படின்னு. அது ஆக்சுவலி பீடாவுக்கு அவர் சேனல்ல சொல்லியிருந்தாரு. கிளீசனை கூட்டு போனாங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து செட் ஆக மாட்டாரு தரம்சாலால, அங்க வந்து பேட்டுக்கு நல்லா வரும், அப்போ அவர் அடிச்சிருவாங்க, டேக் ஆன் பண்ணிருவாங்க, எவ்வளவு பேஸா போறோமோ அவ்வளவு பேஸ்ல பவுண்டரிஸ்க்கு போகணும். அதே தான் நடந்தது. அவர் அப்பவே சொன்னாரு. அண்ட் நீங்க சொன்னதுக்கு நான் இன்னொன்னு ஆட் பண்றேன். பத்திரானா நான் வந்து நேற்றே சொன்னேன், பத்திரானா இருந்தா வின் பண்ணுவோம் சான்சஸ் ஆகின்னு. அதே மாதிரி சாண்ட்னரும் வந்து ஒரு பேங்க் தான். அவரை நம்பலாம் ஒரு 4 ஓவருக்கு 35 கொடுத்தாலே ரொம்ப அதிகங்கிற மாதிரி. அவர் அவ்வளோ பர்ஃபெக்டா போடுவாரு, டிசிப்ளின்டு பவுலர். அவரை நம்பி நம்ம பவர் பிளேல கொடுக்கலாம், மிடில் ஓவர்ஸ்ல கொடுக்கலாம், தேவையான பிரேக் த்ரூ கொடுக்குற, இல்லை ப்ரெஷர் அப்ளை பண்ணி நெக்ஸ்ட் ஓவர்ல விக்கெட் விழும். இன்னைக்கு அதுதான் நடந்தது. ஆக்சுவலி அந்த விக்கெட்ஸ் எல்லாத்துலயும் அவருக்கும் கான்ட்ரிபியூஷன் இருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா அவர் கிரியேட் பண்ண ப்ரெஷர் தான். ஸோ அடுத்தவங்க கிட்ட நம்ம ரன் ரேட்டை வந்து டச் பண்றதுக்காக அவங்கள டேக் ஆன் பண்ண போயிட்டு விக்கெட்டை விட்டாங்க. ஸோ ஆப்வியஸ்லி சாண்ட்னர் எப்படி பத்திரானா இருந்தா நமக்கு வந்து ஒரு நம்பிக்கை வருமோ, சாண்ட்னர் இருந்தாலும் அந்த நம்பிக்கை வரும். அவர் மேபி ஒரு 16 matches தான் ஆடி இருக்காரு ஐபிஎல்லையே. ஆனா அவர் ஆடின மேக்ஸிமம் 90-95 matches வின் தான் பண்ணிருப்போம்னு நினைக்கிறேன் சிஎஸ்கே. அண்ட் அவரு டோட்டல் அவரோட எக்கனாமி எடுத்து பாத்தீங்கன்னா ஐபிஎல் 6.8, இன்டர்நேஷனல் கிட்ட 7.1, அவ்வளவுதான். ரெண்டாவது நல்ல ஃபீல்டரும் கூட ப்ரோ. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு 4 கூட நல்லா சேவ் பண்ணாரு, பயங்கரமா இது பண்ணாரு, பயங்கரமான சேவ் அது. ஸோ பிளஸ் வந்து அவர்கிட்ட நீங்க பேட்டிங்ல கூட நீங்க ஒரு 20 ஓப்பனிங் கூட அனுப்பலாம், ஓப்பனிங் கூட அனுப்பிச்சிருக்காங்க சிஎஸ்கே. ஸோ எந்த டயத்துலையும் ஒரு வந்து அட்ஜஸ்டபிளான பிளேயர் தான். ஸோ ரொம்ப லேட்டாக கொண்டு வந்துட்டாங்க, போன மேட்சே கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் இல்லை அவரு ஆக்சுவலி பத்திரானா இல்லாம போய் தான் அவருக்கு சான்ஸ் கிடைக்கணும்னு இருந்திருக்கு போல. நான் நினைச்சேன் தீக்ஷனா கொண்டு வருவாங்கன்னு நினைச்சேன். ஆனா வந்து இப்ப சாட்னர் பத்திரானா இருந்திருந்தானா இன்னைக்கு சாட்னர்லாம் ஆடி இருக்க மாட்டாங்க. அது ஆக்சுவலி என்னன்னா சிஎஸ்கே வின் பண்ணிட்டா நம்ம வந்து எந்த பாயிண்ட்ஸும் தொடாம போயிடுறோம் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது. நான் திருப்பி சொல்றேன், இதுலயும் நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கு. திருப்பியும் அஜிங்கிய ரஹானே ஆடிட்டு இருக்காங்க. அது எப்பயா இருந்தாலும் இன்னும் 3 மேட்ச்ல 2 மேட்ச் ஜெயிச்சே ஆகணும். இதே மாதிரி போயிட்டு இருக்காங்கன்னா கஷ்டம். அண்ட் இன்னொன்னு என்னன்னா, மொயின் அலி தேவையில்லாம ஒரு இடத்துல ஒரு டவுன்ல யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஜடேஜாலாம் இறக்கி விட்டு அதுக்கப்புறம் மொயின் அலி வராரு. அதுவுமே வந்து பேக் ஃபயர் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் தோணிட்டு இருக்கு எனக்கு. இன்னைக்கு மேபி ஜடேஜாக்கு முன்னாடி வந்தாரு இன்னைக்கு ஒரு நாள். ஆனா ஆப்வியஸ்லா அவர் கரெக்டான இடத்துல யூஸ் பண்றது இல்ல, அவர் அண்டர் யூட்டிலைஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் பவுலிங்க்கு வரதே கிடையாது. அதுக்கு அழகா ஸ்டாண்ட் நிறைய ஆடிட்டு போயிடலாம். எனக்கு கேட்டீங்கன்னா அவர் இப்ப பேட்டிங்ல நீங்க சப்போஸ் வந்து ஏதாவது கொலாப்ஸ் ஆனா இன்னைக்கு ரிஸ்வி பார்த்திருப்பீங்க. ஷர்துல் தாக்கூர் வரப்போ கூட அவர் பேட் அப் பண்ணி தான் உட்காந்துருக்காரு. மேபி ஷர்துல் தாக்கூர் அந்த 17 அடிக்கலாம் ரிஸ்வி இறக்கிருப்பாங்க.
தோனி வந்து 18+ ஓவர்ஸ் அப்பதான் வரணும் அப்படிங்கிறது தான் அவரோட ரோலா இருக்கு. அவரால் டபுள்ஸ் ஓட முடியல போல ரன்னு அந்த கால் வச்சுக்கிட்டு. ஸோ ஆப்வியஸா நான் 18-19 ஓவர் தான் வருவேன், வந்து ஹிட்டிங் மட்டும் தான், பாலை பார்ப்பேன் அடிப்பேன், இது மட்டும் தான் பண்ணணும்ன்றது அவர் ரோலா இருக்கு. அப்படி இருக்கப்போ இன்னைக்குமே கூட அவர் 16 ஓவர்ல வந்தாரு ஷர்துல் தாக்கூர். அவர் 1 or 2 பால்ஸ் அவுட் ஆயிருந்தாருன்னா இம்பாக்ட் ஆஃப் யூஸ் தான் பண்ணியிருப்பாங்க. அவர் பேடப் பண்ணி தான் உட்கார்ந்துருந்தாரு. ஸோ ஆப்வியஸ்லி ஒரு நிமிஷம் ஃபினிஷ் பண்ணிடுறேன். ஸோ வந்து ரிஸ்வி நீங்க இம்பாக்ட்ஸ் அப்போ யூஸ் பண்ற மாதிரி 90% யோசிக்கிறீங்கன்னா அதுக்கு மொயின் அலி எதுக்கு? அவரை நீங்க யூஸே பண்றது இல்ல. சரி, அது இல்லாம அவருக்கு அந்த கான்பிடன்ஸ் இல்லாம இப்ப கேட்சஸ் விட்டுட்டு இருக்காரு. இந்த சீசன் 3 கேட்ச் என்னமோ விட்டாரு அவரு. பார்த்து கைக்கு வந்து அல்வா கேட்சுங்களா, ரொம்ப ஈஸி கேட்ச் விட்டாரு, ரொம்ப ஈஸி கேட்ச். அது மேட்சே காஸ்ட் பண்ணிருக்கலாம். ஹெட் விட்டாரு அன்னைக்கு. அதுக்கு அடுத்த ஓவர்ல தான் வந்து அபிஷேக் சர்மா வந்து போட்டு பொழந்தாரு முகேஷ் சௌத்ரி. மேபி ஒரு குயிக் விக்கெட் வந்து அவங்க அன்னைக்கே கூட வேற மாதிரி போயிருக்கும் கேம். ஸோ அவருக்கு அந்த கான்பிடன்ஸ் கொடுக்கல கேப்டன்சி சைட்ல இருந்தோ இல்ல டீம் மேனேஜ்மெண்ட்ல இருந்தோ அப்படின்ற மாதிரி தெரியுது இந்த சீசன். தோனி இருக்கப்போ யூஸ் பண்ணிட்டு இருந்ததுக்கும் இப்போதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. 1 or 2 தைரியமா இறக்கி பார்ப்பாங்க, போலாம் அப்படி இல்லைன்னா ஓப்பனிங்க கூட இறக்கிடுவாங்க. ஒரு ஃபாரினர் ஒரு இந்தியன் காம்பினேஷன் நல்லாவே ஒர்க் ஆயிருக்கு சிஎஸ்கேக்கு. அதை உடைச்சு போயிட்டு இருக்கிறது கொஞ்சம் ஒரு ஜிங்ஸா தான் இருக்கு நமக்கு. இப்ப இந்த மாதிரி இதெல்லாம் அவங்க சரி பண்ணலன்னா அடுத்த 3 மேட்ச் 3 on 3 எல்லாம் போறதுக்கு சான்ஸ் இல்லை. 2 on 2 போறதே கஷ்டப்படுற மாதிரி ஆயிடும். நான் நிறைய வாட்டி சொல்லிட்டு இருக்கேன், சிஎஸ்கே நல்லா ஆடுற மேட்சும் சொல்லிட்டு இருக்கேன், எல்லா மேட்சும் சொல்லிட்டு இருக்கேன். 2 பேர் அடிச்சாதான் 200 போயிட்டு இருக்கு. ருத்ராஜும் அடிக்கணும், துபேவும் அடிக்கணும். அது இல்லாம யாரு பண்ணாலும் அதுல ஒருத்தர் கிளிக் ஆகலன்னா கூட கஷ்டமா தான் போடுறாங்க. 2 பேரும் கிளிக் ஆகலன்னா 160 முக்கிய வராங்க. ஸோ இந்த மாதிரி இருந்தா கஷ்டம் தான். நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், RR இல்லைன்னா இந்த மேட்ச் ஜிடி மேட்ச்ல ஒரு மேட்ச் உதப்போட போறாங்க சிஎஸ்கே. அது உண்மைதான். இன்னைக்கு வின் பண்ணிட்டாங்க கம்ஃபர்டபுளுங்கிறதுக்காக அவங்க அடுத்த மேட்ச் வின் பண்ணுவாங்களான்னு கேட்டா நான் திருப்பி கொஸ்டின் மார்க்கில் தான் வைப்பேன். மிச்ச டீம்லாம் எப்படி போறாங்க, அவங்களுக்கு எப்படி ப்ரெஷர் சப்ளை ஆகுதுன்றத பொறுத்துதான் தெரியும். அண்ட் எனக்கு என்னமோ இந்த வாட்டி அவங்க பிக்கர் சைட்ஸ் எல்லாம் அடிச்சிருக்காங்க. SRH, KKR, இந்த மாதிரி எம்ஐ இந்த வாட்டி நல்லா பண்ணலன்னா கூட ஒரு ஆர்ச் ரிவல்ஸா இருக்க டீம் கம்ஃபர்டபுளா அன்னைக்கு அவ்வளோ டஃப் ஃபைட் கொடுத்தாரு ரோஹித் சர்மா, அப்பயும் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி RR வந்து ஒரு டீம் டு பீட்டா இருக்குன்ற பட்சத்தில் அவங்க கிட்ட ஒரு நல்ல கேம் கொண்டு வருவாங்கன்னு தோணுது. மேபி ஜிடி கிட்ட உதப்படுவாங்கன்னு தான் நான் நினைச்சிட்டு இருக்கேன். மேபி அன்னைக்கு ப்ரிவியூல நான் இதை தான் சொல்ல போறேன். ஆக்சுவலி ரேவந்த் இன்டர்ப்ட் பண்ண, ரேவந்த் ஃபினிஷிங் பாயிண்ட் கொடுத்ததும் பிரபு போட்டோம். அதான் ப்ரோ, நான் என்ன சொல்லுவேன்னா ரஹானே பதிலா ஷேக் ரஷீத்னு ஒரு ஓப்பனிங், ஷேக் ரஷீத் கூட இன்னைக்கு இம்பாக்ட் பிளேயரா இருந்தாரு. ஸோ நீங்க அவங்கள கூட கொண்டு வரலாம். இல்லை வந்து மொயின் அலியை உட்கார வச்சுட்டு ரச்சின் ரவீந்திராவுக்கும் கூட நீங்க ஓப்பனிங் சான்ஸ் கொடுக்கலாம். நல்லா தான் ஃபர்ஸ்ட் மேட்ச் நல்லா தான் விளையாண்டாரு, டெபியூ மேட்ச் நல்லா தான் பண்ணாரு. சும்மா டேரல் மிச்சல் பேக்கப் பண்ற மாதிரி இவங்க வந்து ரச்சின் ரவீந்திரா ஏன் பேக்கப் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு புரியல எனக்கு. டேரல் மிச்சலுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கீழே டவுன் தி ஆர்டர் அமைச்சிட்டு இருந்தாங்க. ஸோ SRH மேட்ச் தான் அவர் அப்படி ஆர்டர் அமைச்சு கொஞ்சம் போய் 50 ரன்ஸ் அடிச்சாரு. ஸோ நீங்க இப்போ ஏதாச்சும் ஒரு சேஞ்ச் பண்ணி ஆகணும். ஏன்னா மொயின் அலி நீங்க மிடில் ஆர்டர் தான் யூஸ் பண்றீங்கன்னா அதுக்கு பதிலாக ரச்சின் ரவீந்திராவும் 2 ஓவர் நல்லா போடுவாரு. அட்லீஸ்ட் நீங்க 2 ஓவர் அவரை வச்சு நீங்க அப்படியே ஓவர் ஓட்டலாம். ஸோ என்ன கேட்டீங்கன்னா வந்து ரச்சின் ரவீந்திரா கண்டிப்பா ஓப்பனிங் விளையாண்டாருன்னா 6 over 60, 6 over 70 வந்து கண்டிப்பா டெஃபினட்டா ஆகணும். ஆமா, அங்க ரொம்ப லேக் ஆகும். அவர் ஆக்சுவலி அந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருந்தாரு அவுட் ஆனாலும். இப்ப அபிஷேக் சர்மாவை என்ன பண்ண சொல்றாங்க சார்? நீங்க சொல்றீங்க நல்ல பாயிண்ட் அது. அவர் ஒரு லாங்கர் இன்னிங்ஸ் ஆடணும்னு அவர் நினைக்கிறது இல்லை அப்படின்னு. ஆனா அவங்க ரோலே அப்படிதான் இருக்கு SRHல. அந்த மாதிரி ஒரு ரோலே கொடுக்கலாம், அந்த விக்கெட் எப்பயோ ஒண்ணு விட்டுறலாம். இப்போ ரஹானே என்ன பண்ணிட்டு இருக்காரு, 30 பால் ஆடினாலும் ஒரு 32 அடிக்கிறாரு. அதை ஒரு ஒரு 8 பால் அடிச்சுட்டு 8 பால்ல 25, 26 அடிச்சு அவுட் ஆனா கூட பெட்டர்னு தான் தோணுது எனக்கு. அதான் லைக் அந்த பொசிஷன்ல வந்துட்டு நம்ம வந்துட்டு ரச்சின் ரவீந்திரா ஃபெயில் ஆயிட்டாரு. ஸோ இப்போ ரஹானேவும் அதே ஃபெயில் ஆயிட்டாருங்கிறப்போ ஆப்வியஸா பிளே ஆஃப்ஸ்க்காக நம்ம வந்துட்டு யோசிக்கிறோம். அப்படி பிளே ஆஃப்ஸ்க்கு யோசிக்கும் போது ஒரு சாண்ட்னரை வந்துட்டு மேல ஆட விட்டு போப்பா, உனக்கு நான் ஃபுல் ஃப்ரீடம் தரேன், 6 ஓவருக்கு நீ நில்லு போதும், 6 ஓவருக்கு சுத்து, எங்க பேட்ல பட்டு எவ்வளவு ரன் வருதோ எடுத்துக்கலாம். ஏன்னா ரஹானே வந்துட்டு உங்களுக்கு பேங்க், அவர் மிடில் ஆடுறவர், அவரை ஓப்பனிங் ஆட வைக்கிறது ரீசன் வந்துட்டு ஓப்பனிங்ல ஸ்ட்ரைக் ரேட் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. பட் ஸ்டில் நான் என்ன சொல்றேன், சாண்ட்னரை நீங்க ஓப்பன் பண்ண வச்சுட்டு ரஹானேவை எடுத்துட்டு ரஹானேக்கு பதிலாக ரிஸ்வியை ஆட வைங்க. நீங்க ரிஸ்வியை இம்பாக்டா தூக்கிட்டு வந்து பேட்டிங் கொடுக்கறதுக்கு அவருக்கு அதே ஒரு ஃப்ரீடம் கொடுத்து நான் உன்னை பேக் பண்றேன், நீ மிடில் ஆடு, உனக்கு வந்துட்டு என்ன ஃப்ளோல அடிக்க முடியுதோ அப்ப அடி, நின்று பொறுமையா பேங்கா இருக்கியா
பேங்காரு இல்ல உன்னால அடிக்க முடியுதா, கிளியர் பண்ண முடியுதா, கிளியர் பண்ண அப்படிங்கிற ஒரு கான்பிடென்ட்டை கொடுத்து சுனில் நரேனை எப்படி கேகேஆர் ஓபன் பண்ண வைக்கிறாங்களோ அந்த மாதிரி, இல்ல அபிஷேக் சர்மாக்கு என்ன ஒரு ரோல் எஸ்ஆர்எச் கொடுத்துருக்காங்களோ அந்த மாதிரி சாண்ட்னர் நல்லா ஹிட் பண்ணுவார் பால. சாண்ட்னர் இன்னைக்கு அடிச்ச லைக் அவுட் ஆன ஷாட்டே நல்ல ஷாட்டு, அது லைக் லாங்கர் பார்ட் ஆஃப் த பவுண்டரி போட்டது. ஆனா பட் அவர் நல்லா ட்ரை பண்ணாரு, ஆனா நல்லா போடல, மிடில்ல போடல. சோ லைக் அவர் அந்த மாதிரி பவர் பிளேல மாதிரி யூட்டிலைஸ் பண்ணா அவரும் கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு பேக்கேஜா இருப்பாரு. அவர் இல்ல நீங்க மொயின் அலியவே ட்ரை பண்ணலாம். மொயின் அலிக்கு நீங்க பவுலிங் கொடுக்க மாட்டீங்கிறப்போ அவர்கிட்ட இருந்து வேற எதுல இருந்து இது பண்ண முடியும், எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும் அவரோட டேலண்ட் அப்படிங்கிறப்போ பேட்டிங் தான். பேட்டிங்ல அவரை ஓப்பனிங் இறக்கி விட்டு போப்பா, அவர் ஈவன் அவருக்கு பேட் ஸ்விங் செம ஸ்விங், அவர் ஃபாஸ்ட் பவுலர்ஸையும் வந்துட்டு நல்லா லெக் லான்ஸ் சூப்பரா அடிப்பாரு, எலிகண்டா எக்ஸாக்டா சொன்னீங்க, எலிகண்டா ஆடுவாரு. சோ அப்படி இருக்கும்போது மொயின் அலியை ஓப்பனை இறக்கி விட்டு போப்பா 6 ஓவர்ல ஃபிளரிஷ் கொடுத்துட்டு வாப்பா. நம்ம தான் இன்னும் 6 ஓவர்ஸ்க்கு 70, 80, 100 அடிக்கல. மோஸ்ட்லி எல்லா டீமும் நேத்து ஆர்சிபி பாத்தீங்கன்னா 48 அச்சா போதுன்ற மாதிரி தான் ஆடுவாங்க. அங்கதான் லேக் ஆகுறது. நம்ம எல்எஸ்சியோட தோத்ததுக்கு ரீசன் 210 அடிச்சு தோத்ததுக்கு ரீசன் அந்த மேட்ச் நம்ம பவர் பிளேல கொஞ்சம் ஸ்லோவா தான் ஆடிட்டு இருந்தோம். ஒரு 70, 80 அந்த மாதிரி ஒரு ஃபிளரிஷ் போனாதான் வந்துட்டு ஒரு 220, 230 வரும். அங்க நீங்க ஸ்ட்ரைக், அங்க நீங்க வந்துட்டு லைக் லேக் ஆயிட்டு அதுக்கப்புறம் நீங்க எவ்வளவுதான் வந்துட்டு அந்த மிடில் ஓவர்ஸ்ல ஒரு 100 அடிச்சு கடைசியில ஒரு வந்துட்டு ஒரு 6 ஓவர்ல 80 அந்த மாதிரி அடிச்சாலுமே 180, அதுக்கப்புறம் இங்க நீங்க வெறும் 40 தான் அடிக்கிறீங்க. மொத்தம் அந்த 210, 220 அந்த மாதிரி ரேஞ்சில தான் வருது. சோ அப்படி இருக்கும்போது ஒரு ஓப்பனர்னா போப்பா, ஏன்னா கெய்க்வாடு உங்களுக்கு பேங்க்னு தான் தெரியும். கெய்க்வாடு பொறுமையா ஸ்டார்ட் பண்ணி ஸ்டடி பண்ணதுக்கு அப்புறம் அவருக்கு கியரை மாத்தி ஆடுவாரு. அப்படி இருக்கும்போது இந்த எண்டு ஒருத்தன் போ விடு, பேட்டை விடு. டவுன் த இயர்ஸ் பாத்தீங்கன்னா மேத்யூ ஹெய்டனா இருக்கட்டும், இல்ல மேத்யூ ஹெய்டன் பேங்க் ஆடும்போது முரளி விஜயா இருக்கட்டும், இல்ல டுவைன் ஸ்மித்தா இருக்கட்டும், மைக் கசியா இருக்கட்டும், அவங்களுக்கு ஒரு ரோல் கொடுத்துருந்தாங்க. ஃபிளரிஷ் விடு, பேட்டை விடு, பட்டு 6 ஓவர்ல 60, 6 ஓவர்ல 70. முன்னால 6 ஓவர்ல 60 நல்ல ஸ்கோரா இருந்தது, இப்ப 6 ஓவர் 60 பத்த மாட்டேங்குது. சோ அப்படி இருக்கும்போது ஒருத்தர் இறக்கி விட்டு போப்பா அடி வெளுத்து விடு அப்படின்னு சொல்லி இறக்கி விட்டாங்கன்னா அது ஒரு கண்டிப்பா ஒரு நல்ல இதுவா இருக்கும். ஏன்னா பவர் பிளே தான் இப்ப சிஎஸ்கே கன்சர்னா இருக்கு. இப்ப பவுலிங் பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா லைக் என்ன சொல்றது, க்ரூம் பண்ணிட்டாங்க, ஒரு மாதிரி ஒரு செட்டில்டா தெரியுது பவுலிங் யூனிட், ஈவன் பத்தினா ஃபிஸ் இல்லாமே. சோ அப்படி இருக்கும்போது இன்னைக்கு பஞ்சாப் பேட்டிங் வந்துட்டு ஒன்றும் சும்மா பேட்டிங்லாம் கிடையாது. அவங்க 262 சேஸ் பண்ண ஒரு டீமை 160 அடிக்க விடாம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிருக்காங்கிறப்போ பவுலிங் லைனப் செட்டில் ஆயிடுச்சு. ஸோ இப்போ பேட்டிங் அந்த பவர் பிளேல கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஏன்னா நீங்க பிளே ஆஃப்ஸ்க்கு போறதுக்கான சான்ஸ் இருக்கு இப்போ உங்களுக்கு ஸ்டில். அப்படி இருக்கும்போது இந்த டிபார்ட்மெண்ட் மட்டும் கவர் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா ஒரு ஃபைனல்ஸ் போறதுக்கான இது கண்டிப்பா இருக்கு. ஸோ அதுதான் என்னோட கன்சர்ன். பவர் பிளேவை வந்து ஸ்டடி பண்றதுக்கு ஒரு பிளேயர். சொல்லுங்க. தூபமே இப்போ 2 மேட்ச் 2 ஃபர்ஸ்ட் பால் அவுட் ஆயிருக்காரு. அதனால அவரை இப்பவே நம்ம வந்து ஒரு ஜட்ஜ் பண்ண முடியாது. ஸ்டில் எனக்கு வந்து இந்த கமெண்ட்ரியில சொன்ன மாதிரி தான் இருக்கு. ரொம்ப நாளா அவர்கிட்ட ஸ்பின்னே கண்ணில் காட்டாம இருந்துட்டு ரொம்ப நாளா காட்டாத ஒண்ணு எடுத்து வந்து காட்டினா என்ன பண்றதுன்னு தெரியாம ஒண்ணு அந்த கிடைச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி அடிக்க போய் அவுட் ஆகுறாரு. ஒரு 2-3 பால் அவர் வந்து பால் பிச்சாய் எப்படி வருது அப்படின்னு பார்த்துட்டு ஆடலாம். அவர் அவ்வளோ நம்ம வந்து இப்போ எந்த அளவுக்கு தூக்கி வச்சு பேசிட்டு இருக்கோம்னு எல்லாருக்கும் தெரியும். அண்ட் ஃபேன்ஸும் எல்லாரும் அவரை செலிப்ரேட் தான் பண்றாங்க. அவர் இந்தியன் டீம்ல எடுத்திருக்காங்கன்றது எல்லாருக்கும் ஹாப்பி தான். பட் இப்படி இருக்கப்போ உன்னை பார்த்து ஸ்பின்னர்ஸ் அனுப்புறதுக்கே பயப்படுறாங்கன்னு ஒரு பேர் எடுத்திருக்கேன்னா அந்த டைம் எடுக்கலாம். ஒரு 2 பால் இல்லாம நான் ஃபர்ஸ்ட் பாலே போவேன் அப்படின்னு சொல்லி போயிட்டு அவரே விக்கெட் கொடுக்குற மாதிரி இருக்கு. அதை மட்டும் அவர் இன்னும் கொஞ்சம் ஆக்சுவலா லைக் அவரு லாஸ்ட் ஒரு ஃபியூ மேட்சஸா அவர் ஸ்பின்னை விட பேசதான் செமையா ஆடி இருக்காரு. அப்படி இருக்கும்போது லைக் ஸ்பின்னை தான் அடிக்க போறதுன்னு இல்லை, பேசும் நம்மளால அடிக்க முடியுதுங்கிறப்போ கொஞ்சம் அந்த டைம் எடுத்துக்கலாம். ஈவன் ஃபர்ஸ்ட் அந்த பஞ்சாப் சேப்பாக்ல ஆடின மேட்ச் ஃபர்ஸ்ட் பால் ஒய்டு, செகண்ட் பால் ஒரு ஸ்லாகுக்கு போனாரு, அவுட் ஆயிட்டாரு. ஸோ லைக் அது சம்திங் ஏதோ ஒரு ஈகோ அவருக்கு டச் ஆகுதோ, ஸ்பின்னு தானே அதுக்காக தான் நம்மள ஈகோ இல்ல, அதுக்காக இல்ல, ரோல்ஸ் தான் அது. இப்ப அபிஷேக் சர்மா வந்து அவர் வந்து ஒரு 50 அடிக்கணும்னு ஆடுறது கிடையாது. நீ பவர் பிளேல டேக் ஆன் பண்ணி எந்த பவுலரும் பார்க்காத, ரெஸ்பெக்ட் எல்லாம் பண்ணாத. தூபேக்கு இருக்க ரோல் இல்லைன்னா உனக்கு அவர் தான் சொல்லியிருக்காரு ஆல்ரெடி. அவர் ஒரு மேன் ஆஃப் தி மேட்ச் வாங்கினப்போ அந்த போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன்ல சொன்னாரு, என்னோட ரோல் என்னன்னா ஸ்ட்ரைக் ரேட் 200ல ஆடணும் மிடில் ஓவர்ஸ்லங்கிறது, 180, 200 அப்படிங்கறதா என்னோட ரோலா இருக்கு, நான் அதை தான் பண்றேன். அண்ட் ஸ்பின்னர்ஸ் தான் டேக் ஆன் பண்ணணும். அது பால் 1ல இருந்து பண்ண ட்ரை பண்றாரு. ஃபர்ஸ்ட் பாலே அடிச்சா நமக்கு ஒரு பேக் ஃபுட்ல வைப்போம் பிளே ஸ்பின்னர் நினைச்சா, ஆனா ஒரு வேற இடத்துல அவே மேட்ச் போயிட்டு ஆடுறோம், அந்த பிச்சு எப்படி இருக்கு இந்த சீசன்ல, அதுதான் ஃபர்ஸ்ட் கேம், கொஞ்சம் யோசிக்கலாம். அவர் பெருசா தப்புலாம் பண்ணல, இன்னைக்கும் வந்தது பேட் விட்டாரு, ஒரு நிக் ஆகி கேட்ச் போயிருச்சு. ஸ்டில் ஒரு 2 பால் இன்னும் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா வெளியே வந்து ஒரு 7 ஓவர் இருந்தது, அது ஆக்சுவலி 6 ஓவர் இருந்தது.
ஒரு ஒரு ஓவர் பிரார் போட்டிருக்காரு. இவர் வந்து ஃபர்ஸ்ட் பால் விக்கெட், செகண்ட் பால் விக்கெட் ராகுல் சாகர். அதான் ப்ரோ அவரு So அதுதான் அது கொஞ்சம் கொஞ்சம் வந்து பார்த்தாங்கன்னா அவர் நல்லா அவரை பார்த்து இவங்க பயந்துருப்பாங்க. மேபி ராகுல் சாகர் அப்படி ஒரு ஸ்பெல்ல போட்டு இருக்கவே வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவர் 3 ஓவர் 9 ரன் 2 விக்கெட். சொல்லுங்க ரேவந்த். அதான் ப்ரோ அவர் இருந்தாருன்னா இந்த 167ன்றது வந்து 215 போயிருக்கும். கண்டிப்பா 215 போயிருக்கும். நீங்க பிரசாத் ப்ரோ விட அதிகமா பேசுறீங்க. ஆல்ரெடி வந்து 210 220 சொன்னீங்கன்னா ஓகே. அங்க அடிச்சிட்டு இருந்ததை பாத்தீங்கல்ல எல்லாரும். இல்ல அங்க யாருமே சரியா ரொம்பலாம் ஆசைப்பட மாட்டாங்க. 250 எல்லாம் ஆசைப்பட மாட்டாங்க. இந்த நடுவில் ஒருத்தர் ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க ஒரு சில பவுலர்ஸ். நான் 250 சொல்ல 215 சொன்னேன். 15 ஓகே. 15 எடுத்து ஏன்னா அவரு 20 பால் விளையாண்டாருன்னா எல்லாமே ஏன்னா அவர் எல்லா கிரவுண்ட்லயுமே நல்லா விளையாண்டுருக்காரு. தரம்சாலா மாதிரி ஒரு ஸ்டேடியம்ல அவருக்கு வந்து ஒரு 4 ஓவர் கிடைச்சதுன்னா கண்டிப்பா பெரிய ஸ்கோருக்கு அவர் எடுத்துட்டு போயிருப்பாரு. மறுபடியும் இந்த ஒரு 200 215 போயிருக்கும். 200 215 போயிருக்கும். ரெண்டாவது ஆனா ராகுல் சேகரும் நல்லா போட்டாரு. நம்ம அவரோட ஸ்பெல் தான் அந்த ஒரு 20-30 ரன் ஸ்டார்ட் பண்ணது. எனக்கு ஜடேஜாவும் வந்து அந்த மிடில் ஓவர்ஸ்ல வந்துட்டாருன்னா ஒரு ரொட்டேட் பண்ண மட்டும் தான் பாக்குற மாதிரி இருக்கு. மேபி அவருக்கு அதான் ரோல் கொடுத்துருக்காங்களா என்னன்னே தெரியல. அவர் ஒரு 4 அடிக்க கூட போக மாட்டேங்கிறாரு. பேட் ஸ்விங்கே இல்ல, ஃபுல்லா வெறும் ஃபிளிக்கு அப்படியே பாதியில நிறுத்துறாரு பேட்டை. 19-20ல மட்டும் தான் அடிக்கிறாரு. நீங்க இந்த சீசன் ஃபுல்லா எடுத்து பாருங்க. சொல்லுங்க ரேவன். இல்ல எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த பேட்டிங்ல இருக்கிற மெயின் கன்சர்னே அப்படின்னா ருத்ராஜ் தூபே அடிக்கிறது தான் வந்து அடிச்சாதான் ஸ்கோரு. ஏன்னா 2 பேரும் தான் நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க. அப்படின்றத விட ஒரு சேஞ்ச் பண்ணாதான் வந்து ஒரு டீம் வந்து இன்னும் பேட்டிங்ல ரொம்ப ஸ்ட்ரென்த்தா தெரிவாங்க. ஆனா அந்த சேஞ்ச் வந்து அவ்வளவு சீக்கிரம் சிஎஸ்கே பண்ண மாட்டாங்க. ஏன்னா நிறைய பிளேயர்ஸ் வந்து பெஞ்ச்லயே உட்காந்து இதுக்கு முன்னாடி சீசனே பார்த்துருக்கீங்கன்னா நிறைய சீசன் இர்ஃபான் பத்தான்லாம் வந்து பார்த்துருக்கீங்கன்னா ஒரு 2015ல எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு மேட்ச் கூட விளையாடல அவர் இர்ஃபான் பத்தான். ஸோ சிஎஸ்கே வந்து எப்படின்னா பிளேயர்ஸை பேக் பண்ணி அதே டீமோட கண்டினியூ பண்றதுதான் அவங்களோட ஃபார்முலாவே. யாராச்சும் கூட அடிபட்டுருச்சு இல்லை இந்த மாதிரி ஊருக்கு போயிட்டாங்க அந்த மாதிரி ஒரு இதுல தான் வந்து ஒரு சேஞ்ச் பண்ண வேண்டிய கட்டாயத்தை தான் அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ சிஎஸ்கே நோன் ஃபார் பேக்கிங் தேர் பிளேயர்ஸ். அதான் நீங்க பாத்தீங்கன்னா 2019ல கூட மோஹித் சர்மா 8 கோடி ரூபா கொடுத்து எடுத்தாங்க. கொடுத்து பெஞ்சு தான் உட்கார வச்சாங்க. ஸோ எனக்கு அது என்ன சென்டிமெண்டா இல்ல அதான் அவங்களோட ப்ராசஸான்னு தெரியல. சேஞ்சஸ் இல்ல அப்படி கிடையாது. அவங்க வந்து என்னன்னா ஒரு டீம் காம்பினேஷன் செட் ஆயிருக்கா, வின்னிங் காம்பினேஷனா இருக்கா, அதோட போகணும். அண்ட் அவங்களுக்கு ஒரு லாங் ரன் கொடுக்கணும். அது ஒருத்தர் 2 பேர் ஃபயர் ஆகாம இருக்காங்கன்னா கூட அவங்க ஏதாவது ஒரு மேட்ச் அடிப்பாங்க. அன்னைக்கு மிச்சவங்களாம் மிஸ் ஆனாலும் அவங்க கை கொடுப்பாங்கன்றதா. இப்போ ராணுவ ஏன் பேக் பண்ணிட்டு இருக்காங்கன்னா நமக்கு அப்செட்டா இருக்கு. ஏன் அப்செட்டா இருக்குன்னா இவ்வளவு மேட்ச் ரன் கொடுத்துட்டாங்க. 10 மேட்சஸும் ஆடிட்டாரு அவரு. மேபி ஒரே ஒரு மேட்ச் மட்டும் ஏதோ கொஞ்சம் சிக்னஸால ஆடலன்னு நினைக்கிறேன். அதை தவிர எல்லா மேட்சும் ஆடிட்டாங்க. 10 மேட்சஸ் ஆடி இருக்காரு 11ல. அவ்வளோ மேட்ச் ஆடியும் அவர் இன்னும் கான்ட்ரிபியூட் பண்ணல. மேபி அவர் வந்து அந்த குவாலிஃபயர்ல அடிப்பாரு. இந்த மாதிரி தான் வாட்ஸனுக்கு ஒரு சீசன் ஆச்சு. ஸோ அந்த மாதிரி ஏதாவது நடக்கும்ன்ற அவங்களுக்கு அவங்க டிஎன்ஏல இருக்க அவங்க ஹிஸ்டரி புக்ல இருக்க ஒரு தியரியை தான் அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் டேரல் மிச்சலை வந்து பேக் பண்றதை பத்தி யாரோ பேசுனீங்க 2 பேர்ல. அதை நான் இன்னொன்னு என்ன சொல்றேன், எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஏன் டேரல் மிச்சல் அளவுக்கு ரச்சின் ரவீந்திராவாலனா இன்னும் அந்த எக்ஸ்போஷர் இல்லை. அண்ட் ரொட்டேட் பண்ணி ஆடி டேக் ஆனும் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. அவர் எந்த வகையிலும் கம்மி கிடையாது. ஸ்டில் சிஎஸ்கேவோட ப்ளூ பிரிண்ட் நமக்கு தெரியும்ல. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயருக்கு போவாங்க, ஒரு 30+, 35+ இருக்கவங்களுக்கு போவாங்க. இவங்களுக்கு ஒரு மேட்ச் எபிலிட்டி இருக்கும். அவங்க இன்டர்நேஷனல் ஆடலைன்னா கூட டொமஸ்டிக்கா இத்தனை வருஷம் ஆடின எக்ஸ்பீரியன்ஸ் கூட இருக்கும்ல. நிறைய சினாரியோஸ் பார்த்துருப்பாங்கன்றதால அவங்கள பேக் பண்றாங்க. எனக்குமே ரச்சின் ரவீந்திராவுக்கு சான்ஸ் கொடுக்கணும் தான். அவர் அவ்வளோ பெரிய எபிலிட்டி இருக்க பிளேயர். மேட்சே திருப்பி கொடுத்துருவார். ஒரு நாள் நின்னார்னா நான் அவர் கண்டிப்பா ஒரு செஞ்சுரி அடிக்க போறாரு இந்த ஐபிஎல்னு நினைச்சேன். அவர் ஆனால் இன்னும் 50 கூட அடிக்கலன்னு நினைக்கிறேன் இந்த சீசன்ல. அதுவே ஆச்சரியம் தான். ஏன்னா அவருமே அந்த அவருக்கு ரோல் இருக்கு, அதை மட்டும் நான் பண்றேன் போறேன்னு ஆடினாரு. இல்லைன்னா ஒரு 50 அடிச்சிருப்பாரு கண்டிப்பா. ஏதாவது ஒரு மேட்ச் 47 46ல தான் அவுட் ஆனாரு. ரேவன் நீங்க கண்டினியூ பண்ணுங்க, அப்புறம் பிரபு போட்டோம். ஆக்சுவலி நீங்க பேசுறப்பதான் நடுவில் இல்ல ப்ரோ, அதான் வின்னிங் காம்பினேஷன் செட் ஆயிடுச்சுன்னா நீங்க கண்டினியூ பண்ணுவாங்கன்னு சொல்றீங்க. ஸோ தோத்த மேட்ச் எல்லாமே பாத்தீங்கன்னா கூட இந்த பேட்டிங் லைனப் வந்து ஒரு பெரிய கன்சர்னா இருந்திருக்கு. இப்போ ரஹானே கிளிக் ஆகாம இருக்கட்டும், நல்ல டேரல் மிச்சல கீழே இறக்குனதா இருக்கட்டும்.
ஸோ இது எல்லாமே வந்து ஒரு சில கரெக்ஷன்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் கண்டிப்பா பண்ணி ஆகணும். ஏன்னா இப்ப அதுதான் கண்டிப்பா சேஞ்ச் பண்ணாதான் வந்து அது பண்ணணும் தான் நானும் இல்லைன்னு சொல்ல. நானே ஃபர்ஸ்ட் சொன்ன பாயிண்ட் ராயனை தூக்கணும் தான் நான் சொல்றேன். அவங்க ஏன் பண்ண மாட்டாங்கன்றதுக்கான ரீசன் தான் நான் உங்ககிட்ட கொடுத்தேன். அண்ட் இன்னொன்னு என்னன்னா, ராணி போன சீசன் வந்து அவர் பண்ணி கொடுத்தது, அவர் வந்து நம்ம டிராஃபி ஜெயிச்சதுல பெரிய ரீசன் அவரு. ஸோ அந்த ஒரு கிராட்ஃபுல்னஸை காட்டுவாங்க அவருக்கு. அதுதான் வந்து சிஎஸ்கேவோட ப்ளூ பிரிண்ட். நம்ம சொல்லிக்கிட்டே தான் இருப்போம் அவர் ஆடாதீங்க ஆடாதீங்கன்னு, ஆடிதான் இருப்பாங்க. டேரல் மிச்சல் ஆடாதீங்கன்னு நம்ம சொல்லிதான் இருந்தோம். அவரை ஆடினாங்க. இப்போ அவர் கான்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. தீக்ஷணாவை ஆடுங்கன்னு சொல்ல போன சீசன் நீங்க எடுத்துக்கோங்க. தீக்ஷணாவை தூக்குன்னு சொன்னோம். ஃபைனல்ஸ் வரையும் ஆடினாங்க தீக்ஷணாவை. ஃபீல்டிங் அவன் என்ன பண்றான்? தீக்ஷனா வந்து ஃபைனல்ஸ் வரைக்கும் ஆடினாரு. தீக்ஷனா பவர் பிளே நல்லா போட்டுருக்காரு. போன வருஷம் வந்து பாத்தீங்கன்னா தீக்ஷனா பவர் பிளேல நல்லா போட்டுருக்காரு. இல்லப்பா போட்டிருக்காரு. ஆனா விக்கெட் கோலம் பாத்தீங்களா? அவர் போன சீசன் வந்து 2 சீசனும் சேர்த்து ஒரே ஒரு விக்கெட் தான் எடுத்திருக்காரு அவர் சென்னையில. இருந்தாலும் அவர் எல்லா மேட்சும் ஆடினாங்க. சரி, அவர் சென்னையில நல்லா போடல, சென்னை மேட்சுக்கு ஷஃபிள் பண்ணலாம்ல, இன்னொரு ஃபாரின் ஆப்ஷன் எடுத்துட்டு வரலாம்ல. அதை கூட பண்ண மாட்டாங்க. அண்ட் எப்பேற்பட்ட ஃபீல்டர் அவரு, எப்பேற்பட்ட ஃபீல்டர் அவரு. நீங்க அவர் நல்லா போட்டாருன்னு சொல்றீங்க. அவர் வந்து ஒரு நல்லா தான் போடுவார், நான் இல்லைன்னே சொல்ல. 4 ஓவர் போட்டு 32 ரன் கொடுப்பாரு, ஃபீல்ட்ல 15 ரன் விடுவாரா? அதுலயும் அவர் கணக்குல தான் எழுதணும். ஒரு விக்கெட் வேற விடுவாரு. கேட்ச் அவன் எவ்வளவு ரன் அடிக்கிறானோ அதுவும் அவர் தலையில தான் எழுதணும், கேட்ச் விட்டதுக்கு அப்புறம். அப்படி பார்த்தா ஒரு 4 ஓவருக்கு 47. அப்படி இருந்தாலும் ஆடிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அம்பாத்தி ராயுடும் பேக் பண்ணாங்க. அவர் ஆக்சுவலா அதுக்கு ஃபைனல்ஸ்ல அவங்க பண்ணி கொடுத்தாரு. வந்தாரு, ஒரு 8 பால்ல மேட்சை மாத்தி விட்டு போயிட்டாரு. ஸோ அவங்களோட லைக் ஒரு என்ன சொல்றது, இதுதான் ரூல், இப்படிதான் நாங்க இருப்போம் அப்படிங்கிறத செட் பண்ணிட்டாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி அவங்க ஆக்சுவலி சிஎஸ்கே வந்துட்டு ஒரு டூ ரிலையண்டா இருக்காங்க, கைக்வாட் மேலேயும் டுபே மேலேயும். அவங்க அடிக்காத மேட்ச் எல்லாம் தான் மோஸ்ட்லி லைக் வந்துட்டு என்ன சொல்றது, ஒரு மாதிரி இதுவா போயிருக்கு. அப்படிப்பட்ட சிஎஸ்கே வந்து அப்படிப்பட்ட டீம் கிடையாது ஆக்சுவலா. எப்பவுமே எல்லா வருஷமும் எடுத்து பாருங்க, லைக் ஒவ்வொரு மேட்ச் ஒவ்வொரு பெர்ஃபார்மர் இருப்பாரு. 2018 பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் ஒருத்தர் அடிச்சு கொடுத்துருப்பாரு, ஃபர்ஸ்ட் மேட்ச் பிராவோ அடிச்சு கொடுத்துருப்பாரு, அடுத்த மேட்ச் சாம் பில்லிங்ஸ், அடுத்த மேட்ச் தோனியே அடிச்சிருப்பாரு, ஒரு 70 ஆர்டர் ரன் அடிச்சிருப்பாரு, பட் தோத்து போயிருவோம். லைக் ஒவ்வொரு மேட்ச் ஒவ்வொரு பிளேயர்ஸ் வந்துட்டு இது பண்ணுவாங்க, பிகாஸ் அவங்க பேக் பண்ணி அவங்களுக்கு அந்த ஃப்ரீடம், அந்த ரோல் வந்துட்டு டெசிக்னேஷன், உங்களுக்கு இதுதான் இது பண்ணுங்க அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. பட் இந்த வருஷம் ரொம்ப ஆக்சுவலி எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாங்க. திடீர்னு மிச்சல ஒரு மேட்ச் ரொம்ப டவுன் தி ஆர்டர் இறக்குறாங்க, திடீர்னு ஜடேஜா ஒரு மேட்ச் நம்பர் 4 வராது. மேபி லைக் அந்த ரோல்ஸ் கிளியரா டிஃபைன் பண்ணலையோ அந்த சீசன், அது மட்டும் தானே தவிர மத்தபடி வேற எதுவுமே இல்ல. இப்ப இருக்க ஒரே இந்த சீசன் எப்படி போறாங்க ஆக்சுவலி, அதுக்கும் நான் சொல்றேன், எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன். இந்த சீசன் எப்படி போயிட்டு இருக்காங்கன்னா, எல்லாரும் மாதிரி தான் போறாங்க, எல்லா டீம்ஸ் மாதிரி சிச்சுவேஷன் பிளேயர்ஸ் யூஸ் பண்றாங்க. இந்த சிச்சுவேஷனுக்கு ஒரு ஆடலாமா வேணாமா, இப்போ இருக்க நிலைமைக்கு இவர் இறக்கி விட்டா அவர் வந்து நின்று ஆடி கொடுப்பாருன்னா அப்போ ஜடேஜா இறக்குறாங்க. இப்ப அன்னைக்கு பாத்தீங்கன்னா ஸ்பின்னர் இருக்காங்க, 1 டவுன் ஆடி இருந்தவரை விட்டுட்டு தூபை இறக்கி விடுறாங்க 1 டவுன். டேரல் மிச்சல் தான் நீங்க 1 டவுன் ஆடிக்கும். அதுக்கு முன்னாடி மேட்ச் 50 அடிச்சிருக்காரு. அவரும் ஸ்பின்னர்ஸை டேக் ஆன் பண்ணுவாரு. அது எப்படி இருக்கு, ரொம்ப நாளா ஸ்பின்னர்ஸை கண்ணிலே காட்டல. ஃபர்ஸ்ட் பாலே ஒருத்தர் அவுட் ஆயிட்டான். இந்த 5 பால்ல ஒரு 2 6 அடிச்சானா, ஒரு 3 6 அடிச்சானா அந்த ஆசைக்கு இறக்குறாங்க. ரோல்ஸ் எப்படி இருக்குன்னா சிச்சுவேஷன் ஓரியன்ட் ரோல்ஸா இருக்கு. இந்த டவுன் அந்த டவுன் இல்லாம, ஏன்னா இம்பாக்ட் பிளேயர் ரூல் வந்ததால அந்த இது வந்து கொஞ்சம் டைல்யூட் ஆயிட்டு இருக்கு. இன்னொரு எக்ஸ்ட்ரா பேட்டர் இருக்கா நமக்கு. ஆல்ரெடி வந்து இங்க துஷார் தேஷ்பாண்டே வரைக்கும் பேட்ஸ்மேன் தான், ஒருத்தர் கூட ஆடாம இருக்கவங்க கிடையாது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா கிளீசன் மட்டும் தான் மேபி பவுலரா இருந்திருப்பாரு ஃபுல் அண்ட் ஃபுல். எல்லாரும் பேட்ல கான்ட்ரிபியூட் பண்றோம். அப்படி இருக்கப்போ என்ன யார வேணா எங்க வேணா நடக்கலான்ற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அதனால பிளேயர்ஸ் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கு, இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்றது. சொல்லுங்க பிரபு, நீங்க கண்டினியூ பண்ணுங்க. அண்ட் ஆடிங் ஆன் டு தட், ஒரே ஒரு சின்ன கன்சர்ன் என்னன்னா, வழக்கமா சென்னை ஃபேன்ஸ் ரொம்ப நாலேஜபிள் ஃபேன்ஸ் அப்படிம்பாங்க. இதை வந்துட்டு லைக் எனக்கு சொல்றதுக்கு எனக்குமே கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கு. நீங்க வந்துட்டு ஆக்சுவலா தோனி ரொம்ப 18th ஓவர் தான் வந்தாரு. பட் அன்பார்ச்சுனேட்லி ஷர்துல் தாக்கூரும் ஜடேஜாவும் ஆடிட்டு இருக்கும்போது லைக் அவங்க தோனின்னு சவுட் பண்றது, அது வந்துட்டு லைக் பிளேயர்ஸோட மைண்ட்ல ஏதாவது இதுவாகுமோ, லைக் என்ன பண்ணலாம் நம்ம அப்படிங்கிற மாதிரி. அது எல்லாரும் நிறைய பேர் சொல்றாங்க, எப்பவுமே சிஎஸ்கே வந்து சென்னை ஃபேன்ஸ் நாலேஜபிள் ஃபேன்ஸ் அப்படிம்பாங்க. பட் லைக் அந்தந்த பிளேயருக்கான ஸ்பேஸை கொடுத்துட்டு போகலாம். ஆப்வியஸா ஒரு விக்கெட் விழுந்தா அவர் வரதான் போறாரு, அவர் வந்து அடிக்க தான் போறாரு. அப்படி இருக்கும்போது லைக் அது வந்துட்டு ஒரு சிஎஸ்கே ஃபேனா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா
ஜடேஜா கஷ்டப்பட்டு மூச்சை கொடுத்து ஆட்டின்னு இருக்காரு, திடீர்னு ஷர்துல் தாக்கூர் ஒரு கேமியோ கொடுக்கும்போது அவங்களுக்கான ஒரு அப்ரிசியேஷனை கொடுத்துட்டு அவரு விக்கல்ஸ் விக்ரம் அவரு சூப்பரா சொல்லியிருந்தாரு. அவங்க அவுட் ஆயிட்டு போனதுக்கு அப்புறம் இவர் தோனி வந்து இப்ப விளம்பரம்லாம் கூட போடுறதே இல்லை. ஸோ அந்த அளவுக்கு செலிப்ரேட் பண்றாங்க தோனியோட அரைவலை. அப்படி இருக்கும்போது அந்த பிளேயர் அந்த ஒரு பவுண்டரி லைனை கிராஸ் பண்ணதுக்கு அப்புறம் இவர் உள்ள வந்து கிரீஸ் எடுத்து அந்த கையெல்லாம் இப்படி இப்படியும் பாரு, இப்படி ஃபீல்ட செக் பண்ணுவாரு, இப்படியும் பாரு. இவ்வளோ டைம் இருக்கு உங்களுக்கு, ஒரு 1.5 நிமிஷம் டைம் இருக்கு, அப்ப செலிப்ரேட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அவர் ஆட போற 8 பாலோ 10 பாலோ அதை செலிப்ரேட் பண்ணுங்க. அன்பார்ச்சுனேட்லி அவங்க இந்த மாதிரி பண்ற ஒரு சில விஷயங்கள் பிளேயர்ஸ் மைண்ட்ல பிளே ஆகுமா? ஏன்னா லாஸ்ட் இயர் வந்துட்டு ஜடேஜா ஒரு போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன்லயே சொல்லியிருப்பாரு, நான் நல்லா விளையாண்டாலே வந்துட்டு தோனி வேணும் தோனி வேணுங்கிறாங்க, அதுவே வந்துட்டு எனக்கு கஷ்டமா இருக்கு, பட் எனிஹவ் டீம் நல்லா விளையாண்டு டீம் வின் பண்ற வரைக்கும் நான் ஹாப்பி தான் அப்படிம்பாரு. பட் அது மேபி குறைச்சிக்கலாம். லைக் ஏன்னா தோனியே மூவிங் ஆன் ஃபியூச்சருக்குன்னு இது பண்ணிட்டு கெய்க்வாட்ட கேப்டன்சி கொடுத்துட்டு அழகா நான் 2 ஓவர் வரேன்ப்பா, நான் வந்து ஃபிளரிஷ் பண்றேன், நல்லா பேட்டை விடுறேன் அப்படிங்கிறாரு. அப்படி இருக்கும்போது லைக் அந்த ஸ்பேஸ் அந்தந்த பிளேயர்ஸ்க்கான ஸ்பேஸ் ஃபேன்ஸ் மட்டும் கொடுத்துட்டாங்கன்னா மேபி அது இதுவா இருக்கும். பட் இன்டர்நேஷனல் லெவல்ல ஃபேன்ஸ் இது பண்றதுங்கிறது வந்துட்டு ஒரு கன்சர்னா இருக்காது. பட் ஸ்டில் எனக்கு ஆஸ் அ ஃபேனா பார்க்கும்போது தோனி 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 அவங்க இது பண்றது அவர் ஹி அச்சீவ்ட் எவ்ரி திங். ஸோ லைக் அவர் அடுத்த யங்ஸ்டர்ஸ்க்கு வேவ் பண்ணிட்டு இருக்கு. ஐ மீன் இஸ் பேவிங் வே டு அதர் பிளேயர்ஸ். ஸோ அப்படி இருக்கும்போது லைக் அந்த ஒரே ஒரு விஷயம் மட்டும் எனக்கு வந்துட்டு லைக் பிடிக்கல. இன்னைக்கு ரொம்ப ஒரு மாதிரி எனக்கு சொல்றது லைக் ஒரு மாதிரி அப்செட்டா இருந்தது. ஏன்னா ஷர்துல் தாக்கூர் கம்மிங் அவுட் ஃப்ரம் நோவேர், ஒரு ராகுல் சகரை வந்துட்டு எல்லாம் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கும்போது கேஷுவலா அப்படி ஒரு 4, அதுவும் இன்னைக்கு ஸ்ட்ரெயிட் டிரைவ்ல அவர் அடிச்ச 4லாம் அப்படியே ஏதோ சச்சின் டெண்டுல்கர் பார்த்த மாதிரி இருந்துச்சு. கியூட்டா அடிச்சாரு. ஃபர்ஸ்ட் பால் வந்த உடனே 2வது பாலே கேட்ச் விட்டாங்க. பட் ஸ்டில் லைக் என்ன சொல்றது, லைக் அதுக்கான ஒரு அப்ரிசியேஷன் கொடுக்கலாம்ல ஷர்துல் தாக்கூர். இல்ல இன்னைக்கு எனக்கு வந்து அவ்வளவு பெருசா ஏன் தோணலன்னா, ஆக்சுவலி டெய்லண்டர்ஸ் வந்துட்டாங்க, அதுக்கு தோனியே வரலாங்கிற மாதிரி பண்ண மாதிரி இருந்தது. எனக்கு இன்னைக்கு அவ்வளவு பெருசா தெரியல. ஒரு நல்ல பேட்டர் ஆடிட்டு இருக்கப்போ பண்றப்போ கொஞ்சம் இதா தான் இருக்கு. இன்னைக்கு ஷர்துல் தாக்கூர் ஆடினார் தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அதுக்கு நம்மளோட விக்கல்ஸ் விக்ரம் போட்டதுலயே நம்ம இருக்க கமெண்ட்ஸை தான் திருப்பி சொல்லணும். நான் வந்து காசு கொடுத்து வர்றது தோனியை பார்க்க தான், 7,000 ரூபாய் 10,000 ரூபாய் டிக்கெட் வாங்கிட்டு வர்றது தோனி பேட்டிங் ஆடுறத பார்க்க தான். இப்போ ஆக்சுவலி என்னன்னா இதுல இந்த ஃபேன்ஸ் கொஷின்ஸ் போல்லாம் போடுறாங்களா, அதுலயே இன்னைக்கு தலை தரிசனம் உண்டா அப்படின்னு போடுறாங்க. பார்த்தாலே தரிசனம் தான், அவர் பேட்டிங் ஆனாதான் தரிசனம்னு அவங்க விளம்பரப்படுத்துறதே அது ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் அந்த டெலிகாஸ்ட் பார்ட்னர்ஸ். ஏன் அவர் மேட்சே ஆடாம உட்காந்துருந்தா கூட பார்த்தாலும் தரிசனம் தான் அது. ஆனா அது என்ன ஆக்சுவலி அவரோட லாஸ்ட் சீசனே திருப்பியும் என்ன ஆகுது, காசு கட்டிட்டு நான் வர்றது அவர் அடிக்க போற ஒரு 6ஓ 2 6ஓ பார்க்கன்னு வரவங்க கத்துறத கண்ட்ரோல் பண்ண முடியாது யாராலையும். அதை நம்ம ஒன்றும் சொல்றதுக்கும் இல்லை. அதை அன்னைக்கே பேசியாச்சு, அதை பத்தி நிறைய பேர் பேசிட்டாங்க. ஸோ அது எனக்கு பெருசா இப்போ தோணலை. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இன்னும் ஒரு 4 மேட்ச் ஆட போறாங்க, அதெல்லாம் முடிஞ்சிடும். இன்னொருத்தர் போட்ட கமெண்ட் தான் ஞாபகம் வருது, அதுக்கு ஒரு 3000 லைக்கோ 4000 லைக்கோ வந்திருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் இயர் எவ்ரிதிங் வில் பி பேக் டு நார்மல் அப்படின்னு. அவ்வளவுதான். ரேவந்த் நீங்க சொல்லுங்க. அதான் ப்ரோ, பிரபு சொன்ன மாதிரி நீங்க சொன்ன மாதிரி தான், தோனி 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 வரணும்னு சொல்லிட்டு தான், அதுக்கோசம் தான் இப்போ சிஎஸ்கே சென்னை கிரௌண்ட்லாம் பார்த்தீங்கன்னா மெயினாகவே அதுக்கோசம் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சென்னையில் நடக்கிற எல்லா மேட்சுமே அப்படி தான் போயிட்டு இருக்கு. ஸோ அது மெயின் ரீசன் என்னன்னா, லாஸ்ட் மேட்ச் ஒரு என்ட்ரி சாங் போட்டாங்க, சிஎஸ்கே vs டிசி போது ஒரு என்ட்ரி சாங் போட்டாங்க. இந்த படையப்பா தீ மியூசிக் வந்து போட்டாங்க தோனி என்ட்ரிக்கு. ஸோ அதுதான் இன்னும் ரொம்ப ஹைப். அந்த ஒரு இதுதான் ரொம்ப அவரு மியூசிக்கே போலனா கூட ஹைப் தான் ஆகும். ஆக்சுவலி என்னன்னா அவர் சொன்னதுல இருக்க வேலிட் பாயிண்ட் என்னன்னா, அந்த டீம் கேம் நம்ம டீம் வின் பண்ணணும்லாம் தாண்டி ஜெயிக்கிறோ இல்லையோ தோனியை பார்க்க வரோம், தோனிக்காக வரோம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு கன்ஃபியூஷன் ஆயிடுவோம். அப்புறம் சிஎஸ்கே ஃபேன்ஸே இல்லாம போயிடுவாங்களோன்னு எல்லாரும் யோசிக்கிறாங்க. அந்த பதட்டம் புரியுது. இருந்தாலும் அப்படிலாம் இருக்காது, அது லாஸ்ட் சீசனுங்கிறதுனால அவ்வளவு தூக்கி வச்சு ஆடுறாங்க. ஆனா என்ன, அன்னைக்கு இருந்ததுக்கு நான் ஏன் வந்து அக்ரி பண்ணேன்னா, ஒருத்தர் 98ல அவுட் ஆயிட்டு போறான், ஒரு ரெண்டு பால் 2 ரன் ஆயிடுச்சுன்னா செஞ்சுரி அவன். அண்ட் அவ்வளோ எல்லாரும் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கப்போ அன்னைக்கு அவர் தான் ஆடினாரு, இன்னொருத்தர் தூபே ஆடினாரு. பட் அந்த லே பண்ணி கொடுத்தது அவ்வளோ ரன்ஸ் அடிச்சு ருத்ராஜ் தான். அப்படி இருக்கப்போ அவருக்கு எழுந்து நின்று ஒரு அப்ரிசியேஷன் பண்ணலங்கிறதா. இன்னைக்கு ஷர்துல் தாக்கூரை பத்தி நீங்க சொன்னதே எனக்கு கொஞ்சம் ஓவர் எக்ஸாஜரேட் பண்ண மாதிரி ஃபீல் ஆச்சு, பிராங்கா சொல்லணும்னா. அண்ட் அது உங்களுக்கு ஃபீல் ஆனது நான் இல்லைன்னு சொல்லல, அது உங்க ஃபீல், இது என் ஃபீல். அன்னைக்கு நான் வந்து அதை அக்ரி பண்ணேன்னா, அவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ண பிளேயருக்கு ஒரு வாட்டி ஒரு அப்ரிசியேஷன் அமைதியா நின்று கை தட்டிட்டு அவர் வந்த அப்புறம் அவர் சொல்லான்றது ரொம்ப சென்சிபிளா இருந்தது எனக்கு.
அது பாயிண்ட் தான். இன்னைக்கு டெய்லண்டர்ஸ் வந்துட்டாங்க, அது 8 விக்கெட்ஸ் போயிடுச்சு, அதனால எனக்கு அது பெருசா தெரியல, அவ்வளவுதான். இல்ல லைக் நான் என்ன சொல்ல வரேன்னா ஆப்வியஸா லைக் டெய்லண்டர் வந்துட்டாங்க, அதெல்லாம் ஓகே ஃபைன். நான் என்ன சொல்றேன் லைக் அது வந்துட்டு ஒரு என்ன சொல்றது ஒரு இதுவா வந்துட்டு கண்டினியூட்டி ஆயிட்டே இருக்குல்ல. லைக் இப்ப திரும்ப நாளைக்கு வந்துட்டு அது ருத்ராஜ் ஒரு கண்டினியூ 90 தான் அடிச்சா ஆகும். இப்ப நம்ம இது பேசுறதால அதான் நாளைக்கு சொல்றேன். அடுத்த மேட்ச் போடாம இருக்க போறது இல்ல. உங்களோட ஆதங்கத்தை நீங்க பதிவு பண்றீங்க, அது புரிஞ்சுக்க முடியுது. லைக் என்ன சொல்றது ஒரு தோனி ஃபேனா லைக் தோனியே அதை வந்துட்டு ஹி வாண்ட் லைக் அப்படிங்கறதுதான் என்னோட கருத்து. ஃபைன் வராரு, இப்ப என்ஜாய் பண்றேன். நினைச்சிருந்தா போன வருஷமே அவர் வந்துட்டு ஓகே ஃபைன் நான் வந்துட்டு ரிட்டையர் ஆயிடுறேங்கிறத சொல்லியிருக்கலாம். பட் எக்ஸ்ட்ரா ஒரு சீசன் ஆடுறாருங்கிறப்போ லைக் ஃபேன்ஸும் கொஞ்சம் ஏதாவது அவருக்காக ஓகே ஃபைன் லெட் ஹிம் கம், அதுக்கப்புறம் நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம் அவர் இல்ல அதுதான் நீங்க இப்ப புரிஞ்சுக்கணும். நீங்களே பாயிண்ட் சொல்லிட்டீங்க, அவர் நமக்காக தான் ஆடுறாரு, அப்போ அவரை ஒரு நொடியும் தூக்கி பிடிக்கணும்ன்ற மாதிரி அவங்க பண்றாங்க. அது அவங்க இன்னொன்னு நான் கூட திருப்பி யோசிச்சேன், நிறைய பேர் பேசுறதெல்லாம் பார்த்து நம்ம ஒரு 10,000 ரூபாய் வாங்கி கொடுத்துட்டு போறோம்னு வச்சுக்கோங்க, அடுத்த வீக்கு தோனி வந்து ஆட போறாருன்னா நம்மள மீறி கத்திருவோம்னு தான் தோணுது எனக்கு. இல்லைன்னா நம்ம வந்து ரொம்ப கான்சியஸா வந்து எல்லாரும் இதை பண்றாங்க, நான் இப்படி பண்ண போறது இல்ல அப்படி சொல்லிட்டு உட்காந்து வேணா பண்ணாம இருக்கலாம். அந்த எக்ஸைட்மெண்ட் ஆட்டோமேட்டிக்கலி இருக்கும் தான் நினைக்கிறேன். அண்ட் மேக்ஸிமம் நிறைய பேர் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்களா இருப்பாங்க வந்து மேட்சை, நான் வந்து பார்க்கணும் இது லாஸ்ட் சீசன் அப்படிங்கிறதுக்காக ஃபிளைட்ல வந்து டிக்கெட் எடுத்து வந்து பாக்குறவங்களா இருக்காங்க. ஸோ இதை பத்தி இதுக்கு மேல பேசி பிரயோஜனம் இல்லை, ஒரு நாலு மேட்ச் தான் இருக்கு, ஸோ விட்டுறலாம் இதை. ரேவந்த் நீங்க ஏதோ சொல்ல நீங்க சொல்லுங்க. அதான் ப்ரோ, அந்த ஒரு தோனியோட லாஸ் அதான் சொன்ன மாதிரி தான். நெக்ஸ்ட் இயர் எல்லாருமே நார்மல் ஆயிடும்னா மேபி இப்போ இந்த வர க்ரௌடே வந்து மெயினாக தோனி ஃபோக்கஸ் பண்ணி தான் அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. ஆனாலும் சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து எப்பயுமே சிஎஸ்கே மேட்ச் தான் சப்போர்ட் கொடுப்பாங்க, அதுல எந்த டவுட்டுமே இல்லை. அது அடுத்த வருஷம் மாறிடும், ஆட்டோமேட்டிக்கலி ருத்ராஜ் தூக்கி பிடிப்பாங்க, கண்டிப்பா ஜடேஜாவை தூக்கி பிடிப்பாங்க. இன்னொன்னு நான் உங்களுக்கு சொல்றேன், இன்னைக்கு ருத்ராஜுக்கு நல்ல சான்ஸ் வருது. ஐ மீன் ருத்ராஜுக்கே லைக் அவர் டாஸ்க்கு பேச வராரு அப்படிங்கிறப்போ லைக் சியர் பண்றாங்க, அதெல்லாமே பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியா தான் இருக்கு. இன்னைக்கு ஆக்சுவலி தோனிக்கு அவங்க கொடுத்த செலிப்ரேஷனும் அவர் அவுட் ஆயிட்டு போனதும் எப்படி ஆயிடுச்சு, இந்த செலிபிரிட்டி கிரிக்கெட் லீக்ல சூர்யா ஒரு ஹைப் கொடுப்பாங்க, சிங்கம் சிங்கம்னு. அவர் வந்துட்டு நேரா வந்து விக்ரம் பிரபு போட்டா போல்ட் ஆயிட்டு போயிடுவாரு, அந்த மாதிரிதான் ஆயிடுச்சு. ஓவரா இவங்க கத்தி ஓவரா செலிப்ரேட் பண்ணி அவர் வந்து இன்னைக்கு போல்ட் ஆனதும் இதே இல்லடா பண்ணி வச்சிருக்கீங்கன்றோம். அது இல்லாம இந்த இதெல்லாம் வேற, இந்த ஆக்சுவலி டெலிகாஸ்ட் பார்ட்னர்ஸ் தர்மசாலா இப்படி இந்த அடிக்கிறதெல்லாம் போட்டு காட்டி என்னடா இது மானை கேடாக்கிட்டீங்களடா அப்படிங்கிற மாதிரி ஆக்கிட்டாங்க. ஜிவிஎம் சொல்றதுதான் நான் கேட்டது, ஆனா அவர் எனக்கு கொடுத்ததுங்கிற மாதிரி. பட் இல்ல ஓகே ஃபைன். இன்னொரு மீம் என்னன்னா வந்து எந்திரன் படத்துல வந்து ரஜினி இந்த ரோபோட் வந்து எல்லாம் இருக்கும்போது ஐயோ ஆத்தா அப்படின்பாங்க, அதுக்கப்புறம் எல்லாம் கீழே விழுந்ததுக்கு அப்புறம் என்னடி இது வேற போட்டிருந்தாங்க இன்னைக்கு. எல்லாரும் எல்லா நாளும் நடக்குமா, அதுதான் இதுல இருக்க பிரச்சனை. இப்ப ஆக்சுவலி அவருக்கே எம்பாரசிங்கா ஆயிட்டு இருக்கோம் இன்னைக்கு. வந்து போனதை விட வந்த தூரத்துல இருந்து அவரு நின்று பண்ணதெல்லாம் விட போறது ரொம்ப கம்மி நேரமா ஆயிட்டு இருக்கும். இல்ல லைக் எனக்குமே ஒரு மாதிரி அன்பார்ச்சுனேட்டா தான் இருந்தது. லைக் ஆப்வியஸா தோனி வந்துட்டு வாட்ச் பண்ணுவாரு கேம் நல்லா. லைக் மொதல் 2 பால் சர்துல் தாக்கூருக்கு போட்டது ஸ்லோயர் பால், சர்துல் தாக்கூர் அவுட் ஆகிறதுக்கு முன்னாடி. சர்துல் தாக்கூர் அவுட் ஆன பாலும் அதே ஸ்லோயர் பால் தான். ஸோ ஆப்வியஸா வந்து ரெடி ஆகும்போது கொஞ்சம் யோசிச்சு ஓகே அதே பால் தான் போடுவான் அப்படின்னு ரெடியா இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமோன்னு எனக்கு ஒரு சின்ன ஆர்வம். அந்த ரெஸ்பெக்ட் எல்லாருமே ஆப்போனன்ட்ஸ்ல கொடுத்த மாதிரி இருந்தது, பெருசா செலிப்ரேட் பண்ணல அவர் அவுட் ஆனப்போ. ஆக்சுவலி ஒரு எக்ஸைட்மெண்ட்ல கையை தூக்கிட்டாரு ஹர்ஷல் பட்டேல், தோனி சொல்றான். ஹர்ஷல் பட்டேல் கையை தூக்கிட்டாரு, கையை தூக்கிட்டு அப்படியே நிறுத்திட்டாரு, நடந்தும் போல பண்ணவும் இல்ல, அப்படியே நின்ட்டாரு. எகிரி குதிப்பாரு. பார்த்தா பேரிஸ்டோ பின்னாடி இருந்து காட்டுறாங்க ஸ்டம்பான, அப்புறம் அப்படியே அமைதியா நிக்கிறாரு அவரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிஞ்ச உடனே அதான் சொன்னார், லைக் தோனி பாய்க்கு எனக்கு ரெஸ்பெக்ட் இருக்குங்கிறனால தான் நான் பெருசா செலிப்ரேட் பண்ணல. பிளஸ் இன்னொன்னு அது வந்துட்டு இது வாங்கிட்டு சொன்னாரு மேட்ச் முடிச்சுட்டு இன்னிங்ஸ் பிரேக்ல பேசினப்போ சொன்னார், லைக் ஐ எம் ஹேவிங் ரெஸ்பெக்ட் டு எம்எஸ்டி, ஸோ தட்ஸ் வை ஐ டோன்ட் செலிப்ரேட் அப்படின்னாரு. யா ஓகே, பட் சம்ஹவ் எப்படியோ ஜெயிச்சாச்சு. ஸோ மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் மேட்சஸ் வந்துட்டு இப்போ பத்திரனா இல்ல இப்போ ரூல்ட் அவுட் அப்படிங்கிறப்போ அடுத்து யார் வந்துட்டு ரீப்ளேஸ்மெண்ட்டாக கொண்டு வரலாம் பத்திரனாக பதிலாக அப்படிங்கிறப்போ அதே பீடாக் சொன்ன ஒரு இதுதான் நானும் ஆட் ஆன் பண்ண நினைக்கிறேன். ஏற்கனவே சர்க்கியூட்ல இருந்த ஹெசில்வுட்டை வந்துட்டு எடுத்தாங்கன்னா அவர் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ஒரு ஆடட் அட்வான்டேஜா இருக்கும் சிஎஸ்கேக்குங்கிறது என்னோட கருத்து. ஆரன் ஹார்டின் கூட ஒரு பிளேயர் இருக்காரு, ஆக்சுவலி ஆஸ்திரேலியன் பிளேயர், அவர் கூட எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பட் சிஎஸ்கே வந்துட்டு லைக் இஃப் தே ஆர் லுக்கிங் ஃபார் ரிப்ளேஸ்மெண்ட் ஃபார் பத்திரனா ஃபார் திஸ் சீசன் அப்படின்னா
they can go for Hazelwood as a ஹேசல்வுட் like வரமாட்டாருன்னு replacement. நினைக்கிறேன். ஹேசல்வுட் வரமாட்டாரு. ஹேசல்வுட் வரமாட்டாரு. ஏன்னா வந்து ஆக்சுவலி பிளே ஆஃப்ஸுக்கு ஆஸ்திரேலியன்ஸ் ஆடுவாங்களான்னு எனக்கும் ஒரு சந்தேகம் இருக்கு. ஏன்னா இங்கிலாந்து பிளேயர்ஸ் கூப்பிட்டாங்க, மேபி ஆஸ்திரேலியன்ஸையும் கூப்பிடலாம். அப்படி இருக்கும் பட்சத்துல ஒரு ஆஸ்திரேலியன் பிளேயருக்குலாம் போக மாட்டாங்க, சும்மா யாரையாவது எடுத்து வச்சுப்பாங்க, வச்சுக்கணுமே வேணாம். அண்ட் உள்ள ஆடுறதுக்கும் சான்ஸ் கம்மி. இந்த கிளீசன் ஒருத்தர் இருக்காரு, அவரும் ஏன்னா பிளே ஆஃப்ஸ் வந்து சென்னையில நடக்கிற மாதிரி இருக்குன்னா சாண்டனரியா ஆடிடுவாங்க தைரியமா. பிளே ஆஃப்ஸ் ஆக்சுவலி லைக் குவாலிஃபயர் 2 ஆடுனாங்கன்னா சென்னையில அதுக்கு முதல் மேட்ச் வந்துட்டு எலிமினேட்டர் அகமதாபாத்ல தான் ஆடணும். எப்படியும் குவாலிஃபயர் 1 ஆடுறதுக்கான சான்ஸ் இப்போதைக்கு ரொம்ப கம்மி தான். ஸோ அப்படி இருக்கும்போது இல்ல அதெல்லாம் ஆட மாட்டோம், குவாலிஃபயர் 2 தான் ஆடுவோம், எலிமினேட்டர் தான் சப்போஸ் வின் பண்ணி வந்தா. எனக்கு என்னமோ இவங்க தரையினதும் போட்டு ஒரு குட்டி கண்ணு வச்சுதான் வர முடியும், கம்ஃபர்டபுளா வருவாங்கன்னு தோண மாட்டேங்குது. ஏன்னு தெரியல. இனி கம்ஃபர்டபுள் வின் வந்தா கூட அடுத்த மேட்ச் ஏதோ ஒண்ணு பண்ணுவாங்கன்ற மாதிரி தான் இருக்கு. ரேவந்த் நீங்க ஏதோ சொல்ல வந்தீங்கன்னு நினைக்கிறேன். கிளேசன் பத்தி ஏதோ கிளேசன் அப்போ இங்கிலாந்து பவுலர் அவரும் இருக்க மாட்டாரா பவர் பிளே? அவர் இங்கிலாந்து ஸ்குவாட்லயே இல்ல. அவர் இங்கிலாந்து ஸ்குவாட்ல இல்ல, அதனால இருக்கலாம். இங்கிலாந்து ஸ்குவாட்ல T20 வேர்ல்ட் கப் ஸ்குவாட்ல இருக்கவங்க மட்டும் தான் ரீடைன் பண்ணிக்கிறாங்க இங்கிலாந்து. ஓ அப்ப பில் சால்ட் இருக்க மாட்டாரு கேகேஆருக்கு. பட்லர் இருக்க மாட்டாரு, பேரிஸ்டோ எல்லாம் போயிடுவாங்க. சாம் கரனே ஆக்சுவலி மொயின் அலி போயிடுவாரு. மொயின் அலி இருக்காரு ஸ்குவாட்ல. பஞ்சாப் எப்படி குவாலிஃபை ஆக போறது இல்ல, அதை பத்தி அப்போ அவங்களுக்கு லீக் மேட்ச் முடிச்சோன்னா அவங்க போயிட போறாங்க. ஸோ அதனால ஃபில் சால்ட், ஜாஸ் பட்லர் அவங்கெல்லாம் தான் குரூஷியலா இருக்க. மொயின் அலி லைக் ராஜஸ்தான் அலிபாய் நம்ம யூஸ் பண்ணல பெருசா, ஸோ அதனால அது பெரிய நமக்கு இம்பாக்டா இருக்காது. இல்ல அது வந்து தீக்ஷனா தான் வரணும். அப்படி தீக்ஷனா வந்து சாண்ட்னர் ஆட முடியாது, அப்ப என்ன பண்ணுவாங்க? இல்ல ரச்சின் ரவீந்திரா தான் வரணும். ரச்சின் ரவீந்திரா தான் எடுப்பாங்க. ஆக்சுவலா ரச்சின் ரவீந்திராக்கு தான் போவாங்க. இஃப் மொயின் அலி ரச்சின் ரவீந்திரா விளையாடுற மாதிரி ஆகி போச்சு. கடைசியில இப்போ மொயின் அலி போயிட்டாரு. பத்திரானா இன்ஜூர் ஆகி தான் சாண்ட்னர் வந்த மாதிரி மொயின் அலி வெளியே போன அப்புறம் தான் ரச்சின் ரவீந்திரா வரணும் போல. 10 minutes 15 minutes பேசலாம் சொல்லிட்டு 45 minutes பேசியிருக்கோம். ஃபினிஷிங் பாயிண்ட்ஸ் பேசுங்கப்பா நீங்க ரெண்டு பேரும், நான் கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கேன். ரேவந்த் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ரேவந்த் தான் ரொம்ப பேசவே இல்லை. ஃபினிஷிங் பாயிண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சிஎஸ்கே வந்து இதே பவுலிங் லைனப் வந்து பெஸ்ட் பண்ண கண்டிஷன் வந்து மாத்தி கொடுக்கலாம். ஏன்னா வந்து இப்போ இன்னைக்கு பாத்தீங்கன்னா சிம்ரன் சிங் போட்டது வந்து லைன் அண்ட் லென்த் நல்லா போட்டார் இன்னைக்கு. ஸோ உங்களுக்கு பவர் பிளேலயே இன்னும் ஒரு விக்கெட் வேணும் அப்படின்னா மேபி நல்ல ஒரு பவுன்சரோ இல்லை ஒரு கரெக்டாக நெஞ்ச ஹைட்டுக்கு போட்டு ஒரு கேட்ச் வரணும்னா கண்டிப்பாக அந்த அவர் பேஸும் கொஞ்சம் நல்லா போடுறாரு. 140 145 போடுறாரு. ஸோ அவரை வந்து இன்னும் கொஞ்சம் பவர் பிளேயில் 6th ஓவரோ இல்லை 4th ஓவரோ அந்த மாதிரி கொடுத்து ஒரு விக்கெட் டேக்கிங் போலராக கூட அவரை இன்னும் நம்ம ப்ரொமோட் பண்ணலாம். ஸோ ப்ளஸ் வந்து இந்த பவுலிங் லைனப்பு இதே வந்து மிடில் ஓவர்ஸில் சாட்னரை யூஸ் பண்ணால் இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக போகிறேன்னு எனக்கு தோணுது. எப்படி வந்து வருண் சக்கரவர்த்தி நரேன் வந்து கேகேஆருக்கு வந்து ஒரு 8 ஓவர் அந்த 8 to 15 அந்த நிறைய போட்டு விக்கெட்ஸ் எடுத்து கேமை திருப்பி கொண்டு வராங்களோ, சாண்ட்னர் அண்ட் ஜடேஜா போட்டாங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவா இருக்கும்னு எனக்கு தோணுது. ஸோ மேபி அந்த ஒரு சின்ன சேஞ்ச் வந்து அப்கமிங் மேட்சஸ்ல பண்ணாங்கன்னா இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளா சிஎஸ்கே வந்து வின் பண்ணும் அப்கமிங் மேட்சஸ்ல. ஸோ அவ்வளோதான் ப்ரோ. இது பிளே ஆஃப் போவாங்கன்னு நினைக்கிறீங்களா இந்த மொமெண்டம் கேரி ஃபார்வர்ட் பண்ணி? கண்டிப்பா. ஏன்னா நெட் ரன் ரேட் வந்து பெட்டரா இருக்கு. இனிமே 0.7. ஏன்னா சாட்னருக்கு இன்னொரு 4th ஓவர் கொடுக்கலாம், அவங்க 3 ஓவர்ஸோட நிப்பாட்டிட்டாங்க. இது வந்து 50 ரன்ஸ்ல 60 ரன்ஸ்ல ஜெயிச்சிருக்க வேண்டியது. சாட்னருக்கு வந்து ஒரு ஓவர் கொடுக்கல. ஆக்சுவலி தேவையில்லாம கிளீசனை கூட்டிட்டு வந்து தான் ஒரு 4 overs 40 41 கொடுத்தாரு. 4 overs 41. பிளஸ் வந்து பவுலிங்ல இதுக்கப்புறம் வந்து நம்ம வேற எந்த சேஞ்சுமே பண்ண வேணாம். இதுவே வந்து கொஞ்சம் பேஸ்டப்பான கண்டிஷன் வந்து கொஞ்சம் சிம்ரன் சிங்கை வந்து கொஞ்சம் ஏர்லியராக கொண்டு வந்தாங்கன்னா நியூ 2-3 பால் இன்ஸ்விங் அவுட் ஸ்விங் போட்டு நல்லா லைன் அண்ட் லென்த் போட்டாருன்னா இன்னும் கொஞ்சம் இது நீ பண்ண மாதிரியே அவர் அப்கமிங் மேட்சஸ்லையும் பண்ணுவார். ஸோ ஃபர்ஸ்ட் இனிஷியல் 6 ஓவர்ஸில் அவர் கொடுக்கணும். அதுக்கப்புறம் மிடில் 8 to 15 வந்து சாட்னர் அண்ட் ஜடேஜா போட்டாங்கன்னா ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும்னு எனக்கு தோணுது. ஓகே, நீ கண்டினியூ பண்ணுங்க அப்புறம். அதான் ப்ரோ. ஆக்சுவலி லைக் பவுலிங் லைனப் இப்போ ஃபுல்லாக சூப்பராக ஆயிடுச்சு. இனிமேல் பவுலிங் லைனப்பை வந்துட்டு எதுவும் லைக் அதை தொட்டு இல்லை அதை ஏதாவது இது பண்ணி கலைக்க வேணாம், அது அப்படியே இருக்கட்டும். இன்னொன்று இன்னைக்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷர்துல் தாக்கூர் ஆக்சுவலி ஃபுல் ஓவர்லாம் கோட்டாலாம் கம்ப்ளீட் பண்ணல, மொயின் அலி பவுலிங்கே போடல. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு உங்களுக்கு ஆப்ஷன்ஸும் நிறையா இருக்குது. ஸோ இப்போதைக்கு பவுலிங் ஆப்ஷனை விட்டுட்டு அவங்க அந்த டாப் ஆர்டரில் மட்டும் கவர் பண்ணி டாப் ஆர்டரை மட்டும் செட்டில் பண்ணிட்டாங்கன்னா
கண்டிப்பா பிளே ஆஃப்ஸ் வந்துட்டு கன்ஃபார்மா டெஃபினட்டா போகலாம். அண்ட் இன்னும் 3 மேட்ச் இருக்கு. ஒரு ஒரு ஐ மீன் சேப்பாக்கில் ஆடுற மேட்ச் வேற ஒன்று இருக்கு. ஸோ இந்த பவுலிங் லைனப்போடே போனாங்கன்னா ஆப்வியஸா லைக் நல்லா கண்ட்ரோல் பண்ணலாம். பேட்டிங்கும் சூப்பரா இருக்கு. கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் தான் இருக்கே தவிர அதுவும் கிளிக் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா சிஎஸ்கே வந்துட்டு லைக் அவங்க சாம்பியன்ஷிப்பை டிஃபெண்ட் பண்ற அளவுக்கே வந்துட்டு ஆக்சுவலா இப்போ ரெடி ஆயிட்டாங்க அப்படிங்கிறது தான் என்னோட பாயிண்ட். எல்லாம் மோஸ்ட்லி எவ்ரி திங் இஸ் கவர்ட். பவர் பிளே, அந்த பவர் பிளே தான் எல்லாம் மற்ற டீம்ஸ்க்கும் சிஎஸ்கேக்கும் இருக்கிற டிஃபரன்ஸே பவர் பிளே தான். ஏன்னா பவுலிங்ல வந்துட்டு கண்டிப்பா ஓவர் ஷேடோ பண்ணிடுவாங்க, மிடில் ஓவர்ஸ்ல ஓவர் ஷேடோ பண்ணிடுவாங்க, இவங்களே டெத் ஓவர்ஸ்ல சூப்பரா பேட்டிங் ஆடுறாங்க. ஸோ அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. அவங்க ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ்ல அவங்க மேக்ஸிமைஸ் பண்ணிக்கிறத மட்டும் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பா டெஃபினட்டா சொல்லுவேன் லைக் தே கேன் டிஃபெண்ட் த ட்ராஃபி ஒன்ஸ் அகைன் லைக் ஹவு தே டிட் இன் 2011. ஸோ அதான் ப்ரோ மோஸ்ட்லி லைக் நல்ல வின்னிங் காம்பினேஷன் கிடைச்சிருச்சு. ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி இதுதான்டா சிஎஸ்கே அப்படின்னா அந்த வின்னிங் காம்பினேஷனை மாத்தாம அப்படியே போவாங்க. ஸோ அந்த ஒரு மூமெண்ட் அப்படியே போச்சு. பவர் பிளே மட்டும் மாத்தணும். ஸோ அதனால அந்த பேட்டிங் டாப் ஆர்டரை மட்டும் மாத்திட்டு மற்றதெல்லாம் அப்படியே வச்சுட்டு போனாங்கன்னா கண்டிப்பா பிளே ஆஃப்ஸ் கன்ஃபார்ம். கப்பும் கண்டிப்பா அடிக்க சான்ஸ் இருக்குங்கிறது என்னோட கருத்து. ஓகே, நான் வந்து இப்போ ஆக்சுவலி அவங்க ஒரு சாம்பியன்ஷிப் டிஃபெண்ட் பண்ற அளவுக்கோ இல்லை அடிக்கிற அளவுக்கோ ஒரு காம்பினேஷன்ல இருக்க மாதிரி எனக்கு இன்னும் டவுட்ஸ் இருக்கு. நான் அந்த அளவுக்கு சொல்ல மாட்டேன். ஏன்னா ரொம்ப நல்ல கம்ஃபர்டபுள் பொசிஷன்ல தெரியுறாங்க கேகேஆரும் ஆர்ஆரும் அண்ட் எஸ்ஆர்ஹெச்சும் அவங்களுக்கு பின்னாடி வராங்க. அதுக்கெல்லாம் தாண்டி தான் சிஎஸ்கே இருக்க மாதிரி தெரியுது. ஒரு காம்பினேஷனா இருக்கட்டும், ஒரு டீமா விளையாடுறதா இருக்கட்டும், ஒருத்தர் இல்லைன்னா இன்னொருத்தர் தூக்கி நான் இன்னைக்கு ஆடுறேன்றது மாதிரியா இருக்கட்டும். பவுலிங்ல ஆக்சுவலி இன்னைக்கு வச்சு நம்ம டிசைட் பண்றோம். ஆனா குவாலிட்டி பவுலர்ஸ் இருக்காங்க, அதுல இல்ல, டினையே பண்ணல. நான் ஒன்னே ஒன்று என்ன சொல்றேன், சாண்ட்னரே இருக்க எல்லா கேம்ஸ்லயும் ஆடுங்க. அவரு ஒரு மேட்ச் 40 ரன்னுக்கு போறான்னு அடுத்த மேட்ச் திருப்பி மாத்துறதுக்கு ட்ரை பண்ணாங்கன்னா வேலைக்கு ஆகாது. அவரு சாண்ட்னரை விடக்கூடாது. யாராவது ஒருத்தர் வந்து உங்களுக்கு மேட்ச் சேஞ்சிங் பவுலர் இருக்கணும். அதை பத்திரானா எல்லாரும் நினைச்சுன்னு பார்த்துட்டு இருந்தோம். அவர் இல்லை இப்ப. ஸோ அட்லீஸ்ட் சாண்ட்னருக்கு அந்த ரன் கொடுங்க, கண்டினியூஸ் ரன் கொடுங்க. அவர் வந்து மாத்தி கொடுப்பாரு, ப்ரெஷர் சப்ளை பண்ணுவாரு, பிரேக் சப்ளை பண்ணுவாரு. நல்லா அடிச்சிட்டு இருக்காங்கன்னா ஆப்போசிட் டென்ல விக்கெட் எடுக்கலாம். அவரு நீங்க விக்கெட் எடுக்கணும்னு எதிர்பார்க்க வேணாம். அவர் எக்கனாமிக்கலா போட்டாலே போதும், ஆட்டோமேட்டிக்கலி ஆப்போசிட்ல விக்கெட் விழும். அவரே டிராப் பண்ணக்கூடாது. அவரை டிராப் பண்ணாங்கன்னா சான்ஸே கிடையாது, பிளே ஆஃப்கே கஷ்டப்படுவாங்கன்னு என்னால சொல்ல முடியும். அண்ட் ஏன் வந்து சாம்பியன்ஷிப் டிஃபெண்ட் பண்ற அளவுக்கோ இல்ல டிராஃபி அடிக்கிற அளவுக்கோ இப்போ அந்த எபிலிட்டி இல்லைன்னு சொல்றேன்னா பேட்டிங் தான். நீங்க சொன்ன மாதிரி பவுலிங்கும் அங்கங்க ஒரு சின்ன ஹோல்ஸ் இருக்கு. ஆனா பேட்டிங்ல ஒரு புதக்குள்ளேயே இருக்க மாதிரி இருக்கு. ருத்துராஜும் டூபேவும் ஆடலன்னா யாரும் கிடையாது. ஓரளவுக்கு கொஞ்சம் சயின்ஸ் காட்டுறாரு ஜடேஜா. அவரை ரொம்ப இது பண்ண முடியாது, அவர் பண்றாரு. அவரு மேபி அவரோட ரோல் அதுவாக தான் இருக்கும். அதனால கொஞ்சம் ரொட்டேட் பண்றாரு, நடுவில் லாஸ்ட்ல கொஞ்சம் ஸ்ட்ரைக் பண்றாரு. அவரை தவிர்த்து பெருசா எதுவும் பண்ண முடியல. தோனி அடிக்கிறாரு, ஆனா ஒரு அட் மேக்ஸ் 8 balls இருக்கப்பதான் வராரு. அதை தாண்டி வரவே மாட்டுறாரு. அவரு அட்லீஸ்ட் 19th over வரணுங்கிறாரு. அதுல அவர் மிஞ்சி போனா எவ்வளவு, ஒரு 8 to 9 balls ஆனா அதிகம். அவர் இன்னும் டபுள் டிஜிட்ஸ் பால்ஸ்னே ஆடலன்னு நினைக்கிறேன் இந்த சீசன்ல. சோ அவரை நம்பி நம்ம வந்து இன்னொரு பேட் இருக்காரு. ஆமா, அவர் தான் எஸ்டாப்ளிஷ்ட் பேட்ஸ்மேன், அதனால இறங்கினாரு அன்னைக்கு. அதுக்கப்புறமா வந்து அந்த கால் கொஞ்சம் இதாயிருச்சு. அன்னைக்கு ஆனதுக்கு அப்புறமாவே அந்த இது போட்டுட்டு தான் இருந்தாரு, காலில் அந்த ஒரு பேண்ட் மாதிரி கட்டிக்கிட்டு. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா யாரும் இல்லை மிடில் ஆர்டர் அந்த அளவுக்கு கை தூக்கி நான் இருக்கேன்னு காட்ட மாட்டாங்கன்னால கொஞ்சம் டவுட்ஃபுல்னஸ் இருக்கு. பேட்டிங் ஸ்டேபிள் ஆகணும். ஆனா மேபி சிஎஸ்கே வந்து ஸ்பீக்கிங் அட் த ரைட் டைம் அப்படிங்கிற மாதிரி இதுக்கு மேல வந்து ஒரு நல்ல ஃபார்முக்கு வந்தாங்க எல்லாரும்னா ரொம்பவே சான்சஸ் ஹையா இருக்கும் பிளே ஆஃப்ஸ்க்கு வரதுக்கு. பார்க்கலாம்.